ஓகே. சாரி, சிக்னல் இஷ்யூஸ் ஆகி நாங்க அகெயின் நாங்க பார்த்து கொண்டு போவோம். ம். அதாவது வந்து இங்க கேட்டிருக்காங்க, தொழிலுரிமையாளர்கள் சமூகத்தின் ஒழுக்க ரீதியான பொறுப்புகளை பூர்த்தி செய்யாது நிலைத்திருக்கவும், வளர்ச்சி அடையவும் முடியாது. உதாரணங்களுடன் விளக்குகன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நாங்க சமூகத்துல ஒழுக்க ரீதியான பொறுப்புகள்னு சொல்லக்குள்ள எத்திக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதாவது வந்து ஒரு நிறுவனம் வந்து ஒரு வணிகத்தின் சமூக பொறுப்பு. அது மட்டும் இல்லாம எத்திக்கல்னு சொல்லக்குள்ள நாங்க 2 விஷயமா அங்க நோக்கணும். முதலாவது பாருங்க, ஒரு நிறுவனத்துல வந்து சமூக பொறுப்புன்னு சொல்லும் பொழுது, ஒரு நிறுவனத்துல வந்து சமூக பொறுப்புன்னு சொல்லும் பொழுது, அந்த நிறுவனத்துல மெயினா வந்து அந்த நிறுவனத்தோட அக்கறை செலுத்துற தரப்பினர்கள், பிரிவினர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு முடியுமான மட்டும் ஒரு நியாயத்த வந்து நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய முறையில வந்து நடவடிக்கையை மேற்கொள்ளல் தான் சமூக பொறுப்பு. அதாவது அவங்களுக்கு நியாயமான முறையில அப்ப அந்த நிறுவனத்தோட அக்கறையுடைய செலுத்துற பிரிவினர்களா, வணிகம், ஊழியர், அ வாடிக்கையாளர்கள் இப்படி இருப்பாங்க தானே! சமூகம். இப்ப இந்த இப்படிப்பட்ட அக்கறையுடைய தரப்பினர் அனைவருக்குமே வந்து ஒரு இயன்ற அளவுல வந்து நியாயத்த வந்து பெற்றுக்கொள்றது தான் சமூக பொறுப்புன்னு சொல்லுவோம். சரியா? அப்ப இந்த வணிகத்தின் சமூக பொறுப்பு தொடர்பா வந்து ஒரு வேர்ல்ட் பிசினஸ் கவுன்சில் ஆஃப் தி சஸ்டெய்னபிள் டெவலப்மென்ட் என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னா, ஒரு முழுமையான சமூகத்தினதும், பிரதேச சமூகத்தினதும், ஊழியர்களினதும், அவர்களது குடும்பங்களினதும் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துறதுக்காக நாட்டின் பொருளாதார விருத்திக்கு பங்களிப்பு செய்கின்றதும் ஒழுக்க சீலர்களாக வணிகம் வந்து நடந்து கொள்ளும் பொழுது இந்த வாழ்த்தன்மையை அர்ப்பணிப்பு செய்ததை தான் வணிகத்தின் சமூக ரீதியான பொறுப்புன்னு சொல்றாங்க. வணிகத்தின் சமூக ரீதியான பொறுப்புன்னு சொல்றாங்க. அப்ப அந்த வணிகம் வந்து தங்களோட கருமமற்ற சகல தரப்பினர்களுக்கு வந்து நன்மை பயக்கக்கூடிய வகையில், அதாவது நல்லவை தீவை தொடர்பாக விளங்கி செயற்படணும். ஒரு வணிகத்தின் ஒழுக்க விழுமியம்னு சொன்னா, ஒழுக்க விழுமிய பொறுப்புகள்னு சொன்னா அதுதான். ஒரு வணிகம் வந்து சமூகத்தின் ஒழுக்க ரீதியான பொறுப்புகள்னு சொல்லக்குள்ள வந்து, இப்ப இங்க ஒழுக்கமும் இருக்கு, சமூக ரீதியான பொறுப்பும் இருக்கு. அப்ப அந்த ஒழுக்கம்னு சொல்றத தான் இங்க சொல்றாங்க. ஒரு வணிகம் வந்து கரும மாற்றக்குள்ள சகல தரப்பினர்களுக்கும் வந்து நன்மை பயக்கக்கூடிய வகையில வந்து சகல தரப்பினருக்கும் நன்மை பயக்கிடக்கூடிய முறையில வந்து நல்லவை, தீயவை தொடர்பாக விளங்கி செயற்படுறதை தான் வணிக விழுமியம் சொல்றாங்க. இந்த வணிக விழுமியங்கள வந்து பின்பற்ற வேண்டியது வந்து ஏன் அவசியம்னு சொன்னா, இந்த தரமான பொருள் சேவை வழங்குவதன் மூலமா வந்து வாடிக்கையாளருக்கு நியாயம் கிடைக்கும். இதன் மூலமா வாடிக்கையாளர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அந்த நிறுவனத்துல வந்து தொடர்ச்சியா வந்து என்ன செய்வாங்க? தொடர்ச்சியா நிறுவனத்தோட தொடர்புல இருப்பாங்க. இதன் மூலமா வந்து அந்த நிறுவனம் தொடர்பா வந்து வாடிக்கையாளருக்கு நம்பிக்கை அதிகரிக்க, அந்த வணிகத்தோட சாரி பொருட்கள் வாங்கல் செய்றது வந்து அதிகரிக்கும். அடுத்தது மட்டும் இல்லாம, இந்த சந்தைப்படுத்தலுக்கான ஒழுக்க விழுமியங்கள பின்பற்றுவதன் மூலமா வந்து வணிகத்தின் நிலைப்புத்தன்மை, அதாவது என்ன சொல்றாங்க, இந்த ஸ்டேபிள் தன்மை வந்து உறுதியா இருக்கும். வணிகம் வந்து இப்ப வீழ்ச்சி அடையத் தொடங்காது. வணிகம் வந்து நிலையா இருக்கும்னு சொல்றாங்க. ஓகேயா? அடுத்தது வந்து இந்த கணக்கீட்டு செயற்பாடுகள். அதாவது வந்து இந்த கணக்கீடு செயற்பாடுகளுக்குரிய ஒழுக்க விழுமியங்கள பின்பற்றுவதன் மூலமா வந்து வணிகத்துல வந்து அதாவது வந்து இடம்பெறக்கூடிய நிதி மோசடிகள், முறைகேடுகள் எல்லாத்தையும் வந்து தவிர்த்துக் கொள்வதன் மூலமா வந்து, அந்த நிறுவனத்தின் அந்த நம்பிக்கை தன்மை வந்து உருவாகும். இப்ப நான் கணக்குகள் செய்யக்குள்ள கள்ள வேலைகள் எதுவும் செய்யாம, நியாயமா நடந்து கொள்வது, கணக்கு வழக்குகள, பெறுமதிகள சரியா காட்டுறது, ஆ அந்த மாரியான விஷயங்கள். அடுத்தது வந்து இந்த தொழில் வழங்குனர்கள். அதாவது வந்து தொழில் வழங்குனர்ன்னு சொன்னா, நீங்க ஒரு சிறு வணிகத்தில இருக்கீங்கன்னு சொன்னா, நீங்க உரிமையாளர்னா, நீங்க ஒரு 4, 5 பேருக்கு வந்து தொழில் வழங்குறீங்கன்னு சொன்னா, நீங்க தான் தொழில் வழங்குனர். நம்ம தொழில் பெறுநர்ன்னு சொன்னா, உங்கள் மூலமா வந்து யார் அந்த தொழில பெற்றுக்கொண்டாவோ, அவங்க தான் தொழில் பெறுநர். நாங்க அவங்கள வந்து ஊழியர்கள்ன்னு சொல்லுவோம். அதாவது அவங்களோட உரிமைகள், கடமைகள வந்து பாதுகாக்கிறது, அவங்களோட இனம், மதம், குலம், ஜாதி பேதம்னு சொல்லி அவங்கள பேதப்படுத்தாது. அதாவது பிரிவினை எதுவும் காட்டாது. சமமா மதிச்சு நடக்கணும்னு சொல்றாங்க. இப்ப நான் முதல்ல சொன்ன மாரி தான் இந்த வணிக ஒழுக்க விரிமை, அதாவது வணிகத்தில அக்கறை செலுத்துற தரப்பினர்களா வந்து தான் நாங்க இந்த வணிகம், வாடிக்கையாளர், ஊழியர், போட்டியாளர், சமூக கலாச்சாரம், அமைப்பு கலாச்சாரம்
அதிக போட்டியாளர்களும் இதுக்குள்ள வாராங்கன்னு சொன்னா, ஒரு போட்டியாளர்கள்னா கூட நாங்க ஒரு போட்டினா கூட நியாயமா நடந்து கொள்ளணும்னு சொல்றாங்க. அதாவது ஒரு ஒரு வணிகத்தோட நாங்க போட்டி போடுறோம்னா, அந்த நிறுவனத்துக்கு வந்து போட்டி போடுவோம். ஒரு நியாயமான முறையில தான் போட்டி இருக்கணுமே தவிர, நாங்க ஒரு நியாயமற்ற முறையில இருக்கக்கூடாது. சரி. அடுத்தது பாருங்க, இந்த வணிகத்தின்ட சமூக பொறுப்பு. அதாவது வந்து வணிகத்தின்ட சமூக பொறுப்புன்னு சொல்லும் பொழுது வந்து, வணிகத்தின்ட அதன்ட உரிமையாளர் ஈடுபடுத்திய மூலதனத்துக்கு வந்து உச்ச லாபத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும். அதுதான் ஒரு வணிகத்தின்ட சமூக பொறுப்பு. ஆனால் இன்று வணிகம் வந்து சமூக பொறுப்பு வந்து மிகவும் பரந்ததொரு எண்ணுக்கருவா மாறியிருக்கு. இப்ப ஆரம்பத்துல ஒரு சமூக பொறுப்புன்னு சொன்னா, உரிமையாளர் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. இவ்வளோ இன்வெஸ்ட்மென்ட் அதுக்கான ப்ராஃபிட் கிடைச்சுட்டா ஓகே. ஆனா தற்காலத்துல பொறுத்தல மட்டும் அதாவது மாடர்ன் பிசினஸ் என்வைரன்மென்ட்ல வந்து நவீன வணிக முகாமைத்துவத்துல வந்து இந்த விஷயம் வந்து டோட்டலா இந்த சமூக அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து டோட்டலா சேஞ்ச் ஆகியிருக்குது. அதாவது வந்து வணிகத்துல உரிமையாளர் இருக்க மாரியே, வணிகத்துல செயற்படுகின்ற மற்றும் வணிகத்துக்கு வந்து போசிக்கின்ற மொத்த வெளிவாரி சமூகம். அதாவது வந்து அந்த வெளிவாரி சமூகம் தொடர்பா வந்து பொறுப்புகள தான் வந்து நாங்க சொல்றது சமூக பொறுப்புகள்னு சொல்லி. அதாவது இன்றைய வணிக சமூகத்தில நிலவுற பிரச்சனை வந்து சூழல பாதுகாக்கிறது, பொருளாதார அபிவிருத்தி, சமூக மற்றும் கலாச்சார முன்னேற்றம், அமைதியான ஒரு சமூகத்த உருவாக்க போன்ற விடயங்கள் தொடர்பாக வந்து வணிகம் அவதானமா இருக்கணும்னு சொல்றாங்க. ஒரு வணிகத்தில வந்து சமூக பொறுப்பு மட்டங்களாக வந்து நாங்க சொல்லக்கூடியது வந்து பொருளாதார பொறுப்பு, சட்ட பொறுப்பு, பண்பாட்டு பொறுப்பு, பொதுநல விருப்புடைய பொறுப்பு. அது என்ன பொருளாதார பொறுப்புன்னு சொன்னா, இந்த வணிக உரிமையாளர்கள் வந்து பிரதிபலன்கள வந்து அதிகரிப்பதற்கும், பங்களிப்புக்கும் வந்து பொறுப்பு ஆகும். அதாவது வந்து வணிகத்தில வந்து இருப்புக்கு வந்து ஒரு வணிகத்தில வந்து நிதி உறுதிப்பாட்ட பாதுகாக்கிறது. லாபத்தில மீட்டல். அதாவது வளங்கள வந்து வினைத்திறனா பயன்படுத்துறது. இது எல்லாமே வந்து பொருளாதார ரீதியான பொறுப்புன்னு சொல்றாங்க. அடுத்தது சட்ட பொறுப்புன்னு சொன்னா, அந்த நிறுவனம் வந்து விதிக்கப்பட்டிருக்க சட்ட திட்டங்கள வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்றாங்க. ஊழியர் சேம லாப நிதி, இடிஎஃப், பிபிஎஃப் பிடிக்கிறது, சூழல் மாசடைறத வந்து தடுக்கிறது, தடை செய்யப்பட்ட மூலப்பொருட்கள் அதாவது ரா மெட்டீரியல்ஸ வந்து யூஸ் பண்ணாம இருக்குது. இதுகள் எல்லாமே வந்து சட்ட பொறுப்பு. பண்பாட்டு பொறுப்புன்னு சொன்னா, அந்த வணிகத்த மேற்கொள்கின்ற சமூகத்துல வந்து சரியானது என ஏற்றுக்கொள்ளப்பட்ட, அதாவது வந்து ஒரு சமூகத்துல வந்து இந்த ஒழுங்குகள வந்து கடைப்பிடிக்கணும். இதுதான் நியாயமானதுன்னு சொல்றது தான் பண்பாட்டு பொறுப்புன்னு சொல்லுவோம். இந்த பொறுப்புகள் வந்து வணிகத்த வந்து கொண்டு நடத்துறதுக்கு அவசியம் இல்லாட்டியுமே பண்ணி சரியா. அப்ப இந்த பண்பாட்டு பொறுப்புன்னு சொன்னா, அந்த விளிம்பு அதாவது வந்து இப்ப நாங்க சொல்றாங்க இங்க என்னதுன்னு சொன்னா, பெண்கள், அப்புறம் சிறுபான்மையினருக்கான தொழில் வாய்ப்பு, பெண்களுக்கும் வாய்ப்பு குடுக்குறது, அந்த நாங்க படிச்ச முதல்ல பெண் தொழில் நிமித்துவம். அடுத்தது வந்து பொருட்கள் சேவைன்ற தரத்தை உயர்த்துது. அதாவது நல்ல குவாலிட்டில நாங்க பொருட்கள் சேவை குடுக்கணும். எஸ்எல்எஸ்ஓ, ஐஎஸ்ஓ தரச் சான்றிதழ்ன்னு சொல்லி. இதெல்லாம் நான் ஆல்ரெடி ப்ராஜெக்ட் டைம்லயும் நான் சொல்லிக் குடுத்துருக்கேன். சரியா? இந்த மாரியான விஷயங்கள் தான் பண்பாட்டு பொறுப்பு. அப்ப உதாரணத்தோட எழுதக்குள்ள நீங்க இந்த விஷயங்கள தான் எழுதணும். அடுத்தது பொதுநல விருப்புடைய பொறுப்பு. அது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த வணிகத்துல வந்து நீடித்து உழைப்பதற்கு வந்து அவசியம் இல்ல. இருந்தாலுமே வந்து சமூகத்துல வந்து பல்வேறு நபர்களால வந்து வணிகத்துல வந்து நேரடியாக வந்து எதிர்பார்க்கப்படாதமான பொறுப்புகள். ஒரு வணிகம் வந்து சுயமா நிறைவேற்றப்படுது. அதாவது நான் ஒரு நன்மையை எதிர்பார்க்காத முதல் தரம் வாய்ந்த பொறுப்புகள். விளையாட்டு, கல்வி, சுகாதாரம் போன்ற சமூக நலத்திட்டங்களுக்கு வந்து அனுசரணை வழங்கணும். நாங்க சொல்லுவோம். அதாவது வந்து என்ன சொல்றது? ஸ்பான்சர்ஷிப்ன்னு சொல்லி அதுதான் பொதுநல விருப்புடைய. அதாவது இப்ப ஒரு நாட்ல வந்து கல்வி, விளையாட்டு, சுகாதாரம் இந்த மாரி சமூக நலத்திட்டங்கள் வந்து அபிவிருத்தி அடையணும்.
அப்படி அபிவிருத்தி அடைவதால நாடு வந்து அபிவிருத்தி அடையும். ஸோ அதுக்காகத்தான் இந்த ஸ்பான்சர் குடுக்குறது அந்த மாதிரியான. இப்ப இதுல வந்து நாங்க போட்டுக்கலாம் அந்த ரீசைக்கிளிங் செய்றது, சிஎஸ்ஆர் ப்ராஜெக்ட் இந்த மாதிரியான எல்லா விஷயங்கள் கூட வரும். ஸோ இந்த மாதிரியான சமூக பொறுப்புகளை நிறைவேற்றும் பொழுது வந்து வணிகங்கள் வந்து நீண்ட காலத்துக்கு நிலைத்திருக்கும். போட்டிகளை எதிர்கொள்ள இலகுவா இருக்கும். வாடிக்கையாளர் மத்தியில வந்து விசுவாச தன்மையை வந்து அதிகரிக்கும். வணிகம் வந்து ஒரு முதல் நிலையில இருக்கும். அடுத்தது வந்து அரசுன்ற சலுகைகளை வந்து பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து நாங்க என்ன சொல்லுவோம்னு சொன்னா, ஒரு ஒரு வணிகம் வந்து காணப்படுகின்ற மெயினான விஷயங்களா இருக்கும். சரியா? ஓகே. அடுத்த கொஸ்டினுக்கு நாங்க போவோம். சரியா? இப்ப அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு சொன்னா, பாருங்க. தொழிலுரிமையாளர்கள்ட வெற்றிக்கு வந்து வணிக சாதனங்கள் ஒன்றான வலைப்பின்னல் வந்து நெட்வொர்க்கிங் வந்து முக்கியமானது ஒரு வகிப்பாகத்தை வகிக்கின்றது. இக்கூற்றையிட்டு எதனை விளங்குகின்றீர்கள் என்னும் சிறந்ததொரு வியாபார வலைப்பின்னல் பேணுவதன் நன்மை. இப்ப அதாவது வந்து இங்க சொல்லியிருக்கிறாங்க வந்து ஒரு என்டர்பிரினர்ஷிப்ல வந்து ஒரு வெற்றிக்கு வந்து வலைப்பின்னல், நெட்வொர்க்கிங் வந்து முக்கியம். அது என்ன நெட்வொர்க்கிங்ன்னு சொன்னா, இது வந்து ஒரு காமன் ஜெனரல் கொஸ்டின். அப்ப இதுல என்ன சொல்றான்னு சொன்னா, இந்த நெட்வொர்க்கிங் சைட்ல வந்து மெயினா அதாவது வந்து இப்ப நீங்க ஒரு சிறு வியாபாரம் செய்றீங்கன்னு சொல்லுங்க. அந்த சிறு வியாபாரம் வந்து நெட்வொர்க்கிங் கனெக்டிவிட்டி எப்படி இருக்கணும்னு சொன்னா, ஒரு பாரிய அளவு வணிகத்தோட தொடர்புல இருக்கணும். சப்ளையர்ஸோட கனெக்டிவிட்டில இருக்கணும். கஸ்டமர்ஸோட ஒரு கனெக்டிவிட்டில இருக்கணும். கவர்ன்மென்ட்டோட ஒரு நெட்வொர்க் கனெக்டிவிட்டியா இருக்கணும். அதத்தான் சொல்றாங்க அந்த நெட்வொர்க். அதாவது வந்து ஈச் அண்ட் எவரி பீப்பிளோட ஈ ஈச் அண்ட் எவரி பீப்பிளோட வந்து கனெக்டிவிட்டில இருக்கணும். இப்ப அது என்ன கவர்ன்மென்ட்டோட இருக்க கனெக்டிவிட்டி அதாவது இப்ப நாங்க நல்ல ஒரு ஒரு வணிகமா இருக்கக்குள்ள கவர்ன்மென்ட்க்கு நல்ல டாக்ஸ வந்து செலுத்துறது. அதன் மூலமா வந்து கவர்ன்மென்ட்டோட நல்ல ஒரு தொடர்புல இருக்கக்குள்ள வந்து கவர்ன்மென்ட்டால வழங்கப்படுகின்ற சலுகைகள பெற்றுக்கொள்ளலாம். கவர்ன்மென்ட்டால வழங்கப்படுகிற இந்த லோன்கள பெற்றுக்கொள்ள முடியும். அந்த மாரியான விஷயங்கள். வாடிக்கையாளரோட அப்ப வாடிக்கையாளர் நன்மை, தீமைகள அறிஞ்சு செயற்படும் பொழுது, அந்த வாடிக்கையாளர் என்ன செய்வான்னு சொன்னா, நிறுவனத்தோட விசுவாசமா இருப்பாங்க. ஸோ அதுதான். அப்ப தொடர்ச்சியான வாடிக்கையாளர் வருவாங்க. ஸோ அந்த வாடிக்கையாளர் வந்து இன்னொரு புதிய வாடிக்கையாளர் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஓகே அந்த வணிகத்துல வந்து அந்த பிசினஸ் நல்லா ஓகே அந்த டெய்லர் ஷாப் அப்ப இந்த நான் இந்த சின்ன சின்ன வணிகங்கள் சொல்றேன் வந்து, நாங்க இந்த சிறு வியாபாரம் நிலை. அப்ப இந்த டெய்லர் ஷாப்ல அங்க நீங்க ஒரு ட்ரெஸ் ஒண்ணு தச்சீங்கன்னா, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைன்னு சொன்னா, நீங்க இன்னொருத்தர வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க. அப்ப அந்த நெட்வொர்க்ன்னு சொல்றது வந்து மெயினா வந்து நாங்க அதுகள தான் சொல்றோம். அடுத்தது இந்த பாரிய வணிகங்களோட நெட்வொர்க். அப்ப நான் சொன்ன மாரி முதல்ல இப்ப பெரிய பெரிய ஃபேக்டரிஸ்ல இப்ப கார்மெண்ட் ஃபேக்டரிஸ்லாம் இருக்கக்குள்ள வந்து அங்க ஏதாவது புரொடக்ஷன் வந்து ஓவர்லோட் ஆகக்குள்ள, நீங்க வந்து அந்த புரொடக்ஷனுக்கு வந்து சப்போர்ட் பண்ண உங்கட்ட கேட்கலாம். ஸோ அப்படி இல்லாட்டி இந்த சிறிய வணிகங்கள்ட்ட இருக்கிற உற்பத்திகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு தான் மொத்த உற்பத்தி வந்து உருவாக்கப்படுது. அதாவது வந்து இப்ப இப்ப நீங்க வந்து நாங்க சொல்லும் இப்ப நீங்க வந்து என்ன சொல்றது? ஆ ஆ ஒரு சின்ன ஒரு க கடை ஒண்ணு செய்றீங்கன்னு சொல்லி துணி வியாபாரம் ஒரு அதாவது வந்து பில்லோ கவர்ஸ் தைக்கிறேன்னு சொல்லி, அந்த மாரி இப்ப பில்லோஸ் கவர்ஸ் தைக்கிற ஒரு 4, 5 டெய்லர்ஸ புடிச்சு, அதையெல்லாம் ஒண்ணா சேர்த்து ஒரு பாரிய அளவு வணிகம் வந்து இயங்கிக் கொண்டு போகக்கூடிய சான்ஸ் இருக்கு. ஸோ அதத்தான் சொல்றாங்க. அந்த மாரியான நெட்வொர்க்கிங்க வந்து வளர்த்துக் கொள்ளணும்னு சொல்றாங்க. ஸோ இதத்தான் வந்து இங்க என்ன சொல்றாங்க, இந்த நெட்வொர்க்கிங்ன்னு சொல்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்கா இருக்கும். அப்போ வந்து எங்களுக்கு வந்து நெட்வொர்க்கிங் இப்படி இருக்கக்குள்ள வந்து எங்களுக்கு ஈஸியா வந்து ஓகே கஸ்டமர்ஸ வந்து எப்படி பண்ணிக்கொள்ளலாம். கவர்ன்மெண்ட்ல வந்து சப்போர்ட்டிவ் பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்தது வந்து சொசைட்டில வந்து எங்களுக்கு ஒரு நல்ல இப்ப நீங்க இப்ப இந்த சமூகத்துல வந்து என்ன சொல்றது? இந்த சமூகத்துல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நீங்க செய்யும் பொழுது வந்து, சமூகம் வந்து உங்கள அங்கீகரிச்சுக்கணும். அப்ப சமூகத்தோட ஒரு கனெக்டிவிட்டியால இருக்கிறதால வந்து உங்களுக்கு ஏதாவது இப்ப கம்பெனிக்கு டக்குனு ஒரு எம்ப்ளாய்மென்ட் தேவைன்னு சொன்னா, சமூகத்துல ஓகே அந்த கம்பெனி நீங்க அங்க வேலைக்கு போங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரெகக்னைசேஷன் ஒண்ணு உருவாகும். ஸோ அதத்தான் அந்த நெட்வொர்க்ன்னு சொல்லி நாங்க சொல்றோம். ஸோ அதே மாரி சப்ளையர்ஸோட இப்ப நாங்க சப்ளையர்ஸ்னா உங்களுக்கு வழங்குனர்கள். இப்ப உங்களுக்கு வந்து இப்ப சொல்லுவோம் இப்ப உங்களுக்கு வந்து நீங்க சில்லறை கடைன்னா, சில்லறை கடைக்கு வந்து சாமான் போடுறவங்க தானே சப்ளை அப்ப அவங்க வந்து கடனுக்கு உங்களுக்கு குடுப்பாங்க. நீங்க சப்ளையர்ஸோட நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்குள்ள வந்து எனி
எனி டைம் வந்து உங்களுக்கு வந்து தேவையான சாமான்கள பெற்றுக் குடுப்பாங்க. ஸோ பிரைஸ் வந்து கம்மியா போடுவாங்க. அந்த மாரி. ஸோ உங்களுக்கு கடனுக்கு வழங்குவாங்க. ஸோ இதுகள் தான் வந்து இந்த நெட்வொர்க்கிங்ன்னு சொல்லி சொல்றது. நாங்க ஒரு வணிகம் வந்து இயங்கக்குள்ள வந்து ஒரு தனித்து வந்து இயங்க முடியாது. என்னைக்குமே வந்து நாங்க ஒரு நெட்வொர்க்கிங் பேசிங்ல தான். அதாவது வந்து வலைப்பின்னல் வந்து ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளணும். நாங்க எல்லாரோடையும் வந்து ஒரு இன்டர் கனெக்டிவிட்டி ஆகணும்னு சொல்லி சொல்றாங்க. கிளியரா? ஓகே. அடுத்தது வந்து பாருங்க, 2016. அப்ப 2016ல வந்து தொழிலுரிமைத்துவ கோட்பாட்டை உங்கள் சொந்த வாக்கியத்தில் விளக்குக. ஓகே தானே? அத நான் ஆல்ரெடி டிஸ்கஷன் பண்ண விஷயம். உங்கள் பகுதியில் உள்ள தொழிலுரிமையாளரை உதாரணமாக கொண்டு, அவரை தொழிலுரிமையாளராக முன்வருவதற்கு ஏதுவாக இருந்த பின்னணி காரணிகளை ஆராய்க. இப்போ ஒரு தொழிலுரிமையாளர் வந்து உருவாகுறதுக்கு வந்து நாங்க பின்னணி காரணிகள்னு சொல்லி சொன்னோம் தானே? அப்ப அந்த பின்னணி காரணிகள வந்து நாங்க என்னதுன்னு சொல்லி பார்ப்போம். அதாவது வந்து பின்னணி காரணி ஒரு தொழிலுரிமையாளர் உருவாகுறார்ன்னு சொன்னா, நாங்க இந்த கொஸ்டின் ஆல்ரெடி படிச்ச கொஸ்டின் ஒண்ணு தான். அதாவது வந்து ஒரு தொழிலுரிமையாளர் உருவாகுறார்ன்னு சொல்லி சொன்னா, அவருக்கு வந்து இந்த பின்னணி காரணிகள்னு சொல்லி சொன்னா, முதலாவது வந்து என்னதுன்னு நாங்க படிச்சோம். அதாவது வந்து இந்த கொ இந்த விஷயத்த தான் எகெயின் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது வந்து பின்னணி காரணின்னு சொல்லி சொல்லும் பொழுது, நாங்க முதலாவது வந்து என்ன பார்த்தோம்? ஒரு சாதகமான ஒரு பொருளாதார சூழல் காணப்படணும். உறுதியான ஒரு அரசியல் நிலைமை காணப்படணும். அரசு மற்றும் வேறு நிறுவனங்கள் ஒரு ஊக்குவிப்பு இருக்கணும். ஒரு முயற்சியாளருக்கு இடையில ஒரு குடும்ப பின்னணி காணும். அதாவது ஊக்குவிக்கும் ஒரு குடும்ப பின்னணி இருக்கணும். அடுத்தது பாரிய அளவு வணிகங்கள் மூலமா அவருக்கு கிடைக்கிற ஊக்குவிப்பு இருக்கணும். அப்புறம் வந்து வளங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆட்கள். முன்மாதிரியான நடத்தைகள். அடுத்தது இந்த பல்வேறு பிரிவினர்கள் அதாவது வந்து என்ன சொல்றது? ஆ பல்வேறு பிரிவினர்கள்ட ஊக்குவிப்பு இருக்கணும். ஸோ இப்படி இருக்கக்குள்ள தான் என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, ஒரு தொழிலுரிமையாளரா வந்து அதாவது வந்து ஒரு தொழிலுரிமையாளரா முன்வருவதற்கு வந்து ஏதுவாக இருந்த இந்த பின்னணி காரணிகள்னு சொல்லி சொன்னா இதுதான். நான் இது வந்து இந்த இதே கொஸ்டின் வந்து உங்களுக்கு எப்படி இங்க கேட்டிருக்காங்கன்னு சொல்லி சொன்னா, தொழிலுரிமையாளர் உருவாக்கப்படுகின்ற ஆண்டு பிறப்பினால் ஆக்கப்படுவதில்லை. அப்போ தொழிலுரிமை உருவாக்கப்படுறான்னு சொன்னா, அது எந்தெந்த விஷயத்துல எப்படி உருவாக்கப்படுறான்னா, இந்த மாரியான விஷயங்கள தான். ஒரு முன்மாதிரியான நடத்தையில உருவாக்கப்படுறாங்க. குடும்பத்தின் சப்போர்ட் மூலமா உருவாக்கப்படுறாங்க. அடுத்தது வந்து என்னது? அரச மற்றும் நிறுவன ஊக்குவிப்பு மூலமா உருவாக்கப்படுறாங்க. உறுதியான அரசியல் நிலை காரணமா உருவாக்கப்படுறாங்க. அப்ப அந்த கொஸ்டின் வந்து பாருங்க, ஒரே கொஸ்டின் தான். கேட்டிருக்க அந்த அதாவது ஆன்சர் வந்து ஒரே ஆன்சர் தான். ஸோ டைப் தான் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, டோட்டலா வந்து டிஃபரண்ட் ஆகுது. கிளியரா? ஸோ அத ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஓகே. சரி. அடுத்த கொஸ்டினுக்கு நான் போறேன். இப்ப அதுவும் ஆல்ரெடி நான் டிஸ்கஷன் பண்ண கொஸ்டின்ல அதையும் நான் அ எகைன் சொல்லல. ஸோ ஆல்ரெடி சொன்ன விஷயங்கள் தானே. ஸோ அந்த கொஸ்டின வந்து கேட்டுக்கொள்ளுங்க தெளிவா. சரியா? ஸோ அடுத்ததுக்கு அடுத்தது பாருங்க. ஸோ அப்ப நான் 2017ல அந்த கொஸ்டின் எல்லாமே டிஸ்கஷன் பண்ணி முடிச்சாச்சு. 2016ல வந்திருந்தோம். 2016ல பாருங்க அடுத்த கொஸ்டின். தொழிலுரிமையாளராக நீங்கள் தெரிவு செய்த வியாபாரத்தை குறிப்பிட்டு, நீங்கள் தெரிவு செய்த வியாபாரம் தொடர்பான தூர நோக்கு, நோக்கங்கள் ஆகியவற்றை விளக்குக. அப்ப இங்க வந்து நாங்க ஆல்ரெடி படிச்சுட்டோம். இந்த தூர நோக்கு, நோக்கங்கள் எல்லாமே என்னதுன்னு சொல்லி படிச்சுட்டோம். அப்ப இங்க தொழிலுரிமையாளர் நீங்கள் தெரிவு செய்த வியாபாரத்தை குறிப்பிட்டு. அப்ப நீங்க வியாபாரத்த குறிப்பிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா, நீங்க ஏதாவது இப்ப நீங்க தெரிவு செஞ்ச சிறு வியாபாரம் ஏதாவது குறிப்பிட முடியும். அதாவது நீங்க தெரிவு செஞ்ச சிறு வியாபாரங்கள் ஏதாவது குறிப்பிட முடியும். சரியா? ஸோ 1 மினிட். ஓகே. இப்ப பாருங்க, நீங்க இப்ப தெரிவு செய்ற ஏதாவது ஒரு வியாபாரத்த அதாவது பாருங்க சிறு வியாபாரங்கள்னு சொல்லி சொன்னா பாருங்க, இந்த ஐஸ்கிரீம் விநியோகம், இடியப்பம், பேக்கரி, கம்யூனிகேஷன் தொடர்பாடல் நிலையம், புத்தக கடை, ஒரு புக் ஷாப், காய்கறி விநியோகம், மரக்கறி கடை, பழக்கடை, ஜாம், ஜெல்லி செய்தல், சிறிய உணவு கடை, விவசாயம், காளான் உற்பத்தி, கோழி வளர்ப்பு, ஆடை தைத்தல், பொதி செய்த உணவுப் பொருட்கள், சலூன் கடை, சிகை அழகு செய்தல், மட்பாண்ட உற்பத்தி, தச்சு வேலை. அப்ப இந்த மாரியான ஏதாவது ஒரு சிறு வியாபாரத்த வந்து நீங்க தெரிவு செய்து கொள்ளணும். அப்ப இங்க வந்து சொல்லியிருக்காங்க தானே, நீங்கள் அதாவது தொழிலுமா நீங்கள் தெரிவு செய்த வியாபாரத்தை குறிப்பிட சொல்லியிருக்காங்க. அப்ப ஏதாவது இந்த வியாபாரத்த ஒண்ணு குறிப்பிடுறீங்க. குறிப்பிட்டோன அந்த வியாபாரம் தொடர்பான தூர நோக்கு. அப்ப
உதாரணம் சொல்லுவேமே, இப்ப சலூன் கடைய எடுத்துக்கொள்றீங்க. அப்ப சலூன் கடையின் தூர நோக்கு வந்து நாங்க இங்க ஆல்ரெடி படிச்சோம். எப்படி இருக்கணும்னு சொன்னா, இங்க நாங்க தூர நோக்கு படிச்சோம். அதாவது வந்து முழு நிறுவனத்துக்கும் வந்து செல்ற பாதை தான் காரணம். அதாவது வந்து நீங்க சொல்லலாம், இந்த செலூன் கடையில வந்து என்ன மெயினான விஷயம்னு சொன்னா, அதாவது வந்து நிறுவனம் இப்ப இந்த செலூன் கடை வந்து ஒவ்வொரு பிரதேசங்கள்லயும் வந்து எதிர்காலத்துல வந்து ஒவ்வொரு பிரதேசத்திலயும் வந்து ஒரு நல்ல ஒரு சலூன் கடை ஒண்ணு உருவாக்குறது தான். சலூன் கடை ஒண்ணு உருவாக்கி வாடிக்கையாளர்களுக்கு சிறந்த அந்த சேவை ஒண்ணு வழங்குறது தான் மெயின் தூர நோக்கு. அப்புறம் நோக்கங்கள். அப்ப நோக்கங்கள்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? செலூன் கடையில அந்த குறுங்காலத்துல அடைஞ்சு கொள்றது. அதாவது வந்து இது வந்து குறுங்காலத்துல அடைஞ்சு கொள்றது தான் இது அ நோக்கங்கள்னு சொல்லுவோம். சலூன் கடைய பொறுத்தளவுல மட்டும் வந்து குறுங்காலத்துலனா, அதாவது வந்து ஒரு 2, 3 மந்த்துக்குள்ள வந்து இந்த சலூன் கடையில வந்து அ ஆண்களுக்கு மட்டும் இருக்க இப்ப சலூன் வந்து பெண்களுக்கும் சேர்த்து இந்த சலூன் சேவைய வந்து வழங்கணும். அது ஒரு குறுங்கால ஒரு ஆப்ஜெக்டிவா இருக்கு. சரியா? அப்ப அதத்தான் நாங்க சொல்றோம். அதத்தான் இப்ப நோக்கம்னு சொல்றோம். அடுத்தது வந்து இப்ப இந்த இலக்கையும் கேட்டிருக்காங்க தானே. இங்க 8 மார்க்ஸுக்கு தான் கேட்டிருக்காங்க. அப்ப இந்த இலட்சிய நோக்கூற்றில் நாங்க சொல்லுவோம். அதாவது வந்து இந்த செலூன் வந்து இருக்கிறது வந்து சமூகத்துல வந்து மக்கள்ட வந்து அதாவது செலூன் தேவை வந்து அதிகரிச்சு காணப்படுது. ஸோ தங்கள அழகுபடுத்திக் கொள்றதுக்காக அதிக அளவு அக்கறை செலுத்துறாங்க. ஸோ அவங்கள வந்து அழகுபடுத்திக் கொள்றதுக்காக தான் இந்த அமைப்பு காணப்படுது. ஸோ அதன் நடத்தை வந்து பெண்கள், ஆண்கள் என இரு பாலினருக்குமே வந்து இந்த அழகு கலையில வந்து அதாவது வந்து செலூன் மூலமா வந்து முடி வெட்டுறதும் மற்றும் ஏனைய செயற்பாடுகளை வந்து மேற்கொள்றது. எதிர்காலத்துல என்ன அடைஞ்சு கொள்ள எதிர்பார்க்கிறதுன்னு நாங்க சொல்லும் பொழுது, நாங்க வேணா சொல்லலாம். அதாவது இந்த செலூன் வந்து எதிர்காலத்துல வந்து இப்ப ஒவ்வொரு பிரதேசத்திலயும் வந்து ஆண், பெண் இருபாலருக்குமே வந்து இந்த சலூன் சேவை வந்து செய்றதுக்காக தான் எதிர்பார்த்திருக்காங்கன்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். சரியா? இப்ப இங்க 8 மார்க்ஸுக்கு தானே. அப்ப 8 மார்க்ஸுக்கு வந்து இந்த மாரியான விஷயங்கள மட்டும் சொன்னா போதும். 1க்கு 2, 2 மார்க்ஸ் படியா. இதுல இலக்கு வாடிக்கையாளர்ன்னு சொன்னா, இந்த சலூன கடை பொறுத்தமட்டும் ஆண், பெண்கள் இருபாலருமே தான் இலக்கு வாடிக்கையாளர்கள். வணிகத்தின் தன்மைனா இது வந்து ஒரு சேவை வழங்குற வணிகமா தான் காணப்படும். சந்தை வந்து இப்போதைக்கு வந்து கிராமத்த மட்டும் அதாவது ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்த மட்டும் தான் அடிப்படையா வந்து தான் இந்த செயற்படுதுன்னு சொல்லலாம். அடுத்தது வந்து இந்த நம்பகத்தன்மை நடத்தைன்னு சொல்ல வணிகம் வந்து இப்போ சிறந்த முறையில சேவைய வந்து அவங்களுக்கு வந்து வழங்கி நியாயமான விலையில வந்து தரமான சேவைய வந்து வழங்கி கொண்டு வருதுன்னு சொல்லலாம். சமூகத்தின் அதாவது வந்து நாங்க இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து உள்ளடக்கி இருக்க மாரி தான் இந்த இலட்சிய நோக்கு இருக்கணும்னு சொல்லி நீங்க சொல்லணும். அடுத்து வந்து ஊழியர்கள் 2 ஊழியர்கள் அப்படி இருக்காங்கன்னு சொல்லி போட்டு, அந்த ஊழியர்களுக்கு நியாயமான சம்பளம் பெற்றுக் குடுக்குறது அந்த மாரியான எல்லாமே வந்து இதுல இடம்பெறுதுன்னு சொல்லலாம். பயன்படுத்தப்படும் தொழில்நுட்பம் சொல்லக்குள்ள வந்து பாரிய அளவிலான அதாவது ஒரு ஒரு சலூனுக்கு தேவையான ஒரு சலூன் கடைக்கு தேவையான சாதாரணமான அளவில வந்து தொழில்நுட்பங்கள் அதாவது முடிவெற்ற இயந்திரம், ஆ முடிவெற்ற இயந்திரம் மட்டும் பயன்படுதுன்னு சொல்லி நீங்க சொல்லலாம். சரியா? இவ்வளவுதான் இந்த ஒரு வணிகத்த நான் அங்க வந்து ஒரு கொஸ்டின் பார்த்தேன் எப்படி டைரக்ட்டா கேட்டிருந்தாங்க. இந்த இலட்சிய நோக்கு, தூர நோக்குன்னு சொன்னா, இன்னொரு இடத்துல எக்ஸாம் பேப்பர்ல வந்து எப்படி கேட்கிறான்னு சொன்னா, ஒரு வணிகத்த தேர்வு செஞ்சு, அந்த வணிகத்தோட வந்து தொடர்பு படுத்த சொல்றாங்க. அடுத்தது பாருங்க. பின்வருவனவற்றுக்கு சிறு குறிப்புகளை எழுதுக. தொழிலுரிமைத்துவ பண்புகள். அதாவது தொழிலுரிமைத்துவ பண்புகள்னு சொல்லி இன்னொரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. தொழிலுரிமையாளரின் பண்புகள், தொழிலுரிமைத்துவ பண்புகள் இது 2மே வந்து ஒரே விஷயம் தான். சரியா? இது 2மே வந்து ஒரே விஷயம் தான். இருந்தாலுமே வந்து இங்க வந்து நாங்க அந்த பண்புகள், தொழிலுரிமைத்துவ பண்புகள்னு சொல்லும் பொழுது வந்து, நாங்க இங்க பார்க்கக்குள்ள வந்து என்ன சொல்லணும்னு சொன்னா, 1 மினிட். சரியா? அதாவது வந்து நாங்க சொல்லுவோம். இந்த இடர் அதாவது ஒரு முயற்சியாண்மைன்ற பொதுவான பண்புகள்னு சொல்லி, இந்த விஷயம் இடர்களை ஏற்றுக்கொள்வதற்கான விருப்பம், ஆக்க ரீதியானதுன்னு சொல்லி, இத வந்து அர்ப்பணிப்பு, தன்னம்பிக்கைன்னு சொல்லி. அது ஒரு தொழிலுரிமைத்துவ பண்புகள்னு சொல்லி நாங்க சொல்லலாம். சரியா? ஒரு தொழிலுரிமையாளர்ன்ற பண்புகள்னு சொல்லக்கூட இந்த அதிகூடிய ஆசை, நெகிழும் தன்மை. அதாவது அதே விஷயம் தான், இங்க கொஞ்சம் வித்தியாசமா சொல்றீங்க. அதாவது தொழிலுரிமைத்துவ பண்புனால ஒண்ணு தான். தொழிலுரிமையாளர்கள்ட தொழிலுரிமையாளர்ன்ற பண்புனால ஒண்ணு தான். நீங்க எழுதக்குள்ள வந்து நீங்க இப்ப அதாவது வந்து கொமன் வேர்ட போட்டு எழுதுறீங்கன்னா, அது தொழில்நுட்ப பண்புகள்.
தொழிலுரிமையாளரின் பண்புகள்னு சொன்னா இப்ப ஆக்கத்திறன்னா ஆக்கத்திறன் காணப்படுதல், புத்துருவாக்கத்துடன் செயற்படக்கூடியவராக இருத்தல், நட்டெடர்களை பொறுப்பேற்கக்கூடியவராக இருத்தல். சோ இதுகள் வந்து தான் தொழிலுரிமையாளரின் பண்புகள். தொழிலுரிமைத்துவ பண்புகள்னு சொன்னா ஆக்கத்திறன், புத்துருவாக்கம், நட்டெடர்களை பொறுப்பேற்றல், சுதந்திரத்தன்மை அந்த மாதிரியான விஷயங்களையும் அந்த மாதிரியான கொமனா போடுற மாதிரி எழுதணும். சரியா? சோ அதுதான் இந்த தொழிலுரிமையாளரும் தொழிலுரிமைத்துவத்தின் பண்புகள்னு சொல்றது. அடுத்தது பாருங்க தொழிலுரிமைத்துவம் பற்றிய 2020ல தொழிலுரிமைத்துவம் பற்றிய 3 வரைவிலக்கணையை குறிப்பிடு. அதாவது முதலாவது விஷயமே நாங்க படிச்சது. ஒவ்வொரு அறிஞர் சொன்ன கருத்துக்களை தான் அங்கன சொல்ல இருக்கு. ஒவ்வொரு வரைவிலக்கணுக்கும் தகுந்த உதாரணங்களை பயன்படுத்த. அதாவது இங்க ஏற்கனவே வந்து நாங்க டிஸ்கஷன் பண்ண விஷயம் தான் இருக்கு. அதாவது வந்து இந்த முதலாவது கொஸ்டின்ல டிஸ்கஷன் பண்ணதே தான் 2014ல டிஸ்கஷன் பண்ணதே தான் எகெயின் 2020லயும் கேட்டு இருக்காங்க. சரியா? அப்ப 3 பேர்ட சொல்லி அந்த 3 நான் சொன்னேன் தானே நான் 4 பேர்ட விளங்கப்படுத்தி அந்த 4 பேருக்கும் என்னென்ன உதாரணங்களும் விளங்கப்படுத்தி இருக்கிறேன். சோ அடுத்தது வந்து பாருங்க தொழிலுரிமையாளர் ஒருவரின் சமூக பொறுப்புகள். அதாவது வந்து இப்ப நாங்க படிச்ச இந்த சமூக பொறுப்பு, அதாவது சமூக ரீதியான, ஒழுக்க ரீதியான பொறுப்புகள தான் இங்க வந்து டைரக்டாவே வந்து ஒரு தொழிலுரிமையாளரோட சமூக பொறுப்புன்னு கேட்டிருக்காங்க. கிளியரா? அடுத்தது பாருங்க தனிநபர்ன்ற தொழிலுரிமைத்துவ பண்புகள். அதாவது வந்து அத வந்து தான் இந்த இங்கன எகெயின் அந்த 2016ல டிஸ்கஷன் பண்ண தொழிலுரிமைத்துவ பண்புன்னு சொல்லியும் கேட்டிருக்காங்க. கிளியரா? சரி. அடுத்தது 2014க்கு போவோம். சிறிய வியாபாரம் இலங்கையில் பிரதேச தேசிய பொருளாதாரத்தில் மிகவும் முக்கிய பாகத்தை வகிக்கின்றது. மேற்குறிப்பிட்ட கூற்றுக்கு சாட்சி பகரும் 8 விடயங்களை குறிப்பிடுக. இது வந்து ஒரு அசைன்மென்ட் கொஸ்டின். உங்களோட அசைன்மென்ட் கொஸ்டின். சரியா? அதாவது வந்து ஒரு சிறிய வியாபாரம் வந்து இலங்கையில வந்து பிரதேச தேசிய பொருளாதாரத்துக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. சரியா? 8 விடயங்களை குறிப்பிட சொல்லி இருக்கிறாங்க. சோ 8 விடயங்களையும் வந்து நாங்க ஒவ்வொரு விடயமா வந்து நாங்க பார்த்து கொண்டு போவோம். ஏன் இந்த சிறு வியாபாரம் வந்து ஒரு சமூகத்துல அதாவது பொருளாதார விருத்தியின் சிற்றளவு வணிகங்களோட பங்களிப்புன்னு சொல்லி அத நாங்க சொல்லுவாங்க. அப்ப முதலாவது பாருங்க வந்து இந்த ஒரு தொழில்கள்ல ஈடுபடும் பிரிவினர் அதாவது வேலை வாய்ப்பை வந்து அதிகரிக்கும்னு சொல்றாங்க. அதாவது கிராமம் மற்றும் பிரதேச மட்டத்துல வந்து சிற்றளவு வணிகம் ஆரம்பிக்கப்படுவதன் மூலமா வந்து தொழில் வாய்ப்புகள் வந்து அதிகரிக்க தொடங்கும். அதனால வந்து அந்த தொழில் மூலம் ஈடுபடுகின்ற அந்த ஈடுபட வந்து வாய்ப்புகள் வந்து அதிகரிக்கும். தேசிய உற்பத்தி அதிகரித்தல். இதை நாங்க சொல்றது வந்து நேஷனல் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லி. அதாவது நேஷனல் ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்லக்குள்ள வந்து இந்த சிற்றளவு வணிகத்தினூடாக வந்து பல்வேறு உற்பத்திகள் வந்து உருவாகும். அதன் பெறுமதியை சேர்ப்பதன் மூலமா வந்து நாட்டின் தேசிய உற்பத்தி அதாவது வந்து இப்ப பாரிய அளவு வணிகங்களோட உற்பத்தியோட வந்து இப்ப சிறிய அளவு வணிகங்களும் வந்து இந்த காளான் உற்பத்தி, தேசிய கோழி வளர்ப்பு அந்த மாதிரி பால் உற்பத்தி உம் பால் உற்பத்தி அந்த மாதிரி எல்லாம் இதாகக்குள்ள வந்து அது வந்து அந்த சிறிய வணிகங்கள் வந்து அந்த உற்பத்திகள்ல ஈடுபட வந்து அந்த பெறுமதிகள் எல்லாமே வந்து நாட்டின் தேசிய உற்பத்தியை வந்து அதிகரிக்கும். ஒரு நாட்டுல வந்து கண்டிப்பா வந்து இந்த சிறு வியாபாரங்களோட பங்களிப்பு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? அடுத்தது வந்து இந்த தனிநபர்களுக்கு இடையில வருமான பங்கீடு அதாவது இன்கம் வந்து எப்படி ஏற்றத்தாழ்வு வந்து குறைவடையும் சொல்லி சொல்றாங்க. அதாவது ஒரு சிற்றளவு வணிகம் வந்து நாடு பூரா வந்து பரவலடைஞ்சு இருக்கிறதுனால வந்து வேலை வாய்ப்பு கூடுது. அதன் மூலமா வந்து அந்த குறிப்பிட்ட தரப்பினர்கள் வந்து வருமானம் வந்து உழைக்கக்கூடியதா இருக்கு. இப்போ யாருமே வந்து ஜொப் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு சிறு வியாபாரம் மூலமா சரி அவங்களுக்கு ஒரு ஒர்க் எம்ப்ளாய்மெண்ட் ஒண்ணு கிடைக்கும். இதன் மூலமா வந்து இன்கம் ஏர்ன் பண்றவங்க வந்து எல்லாரும் ஏர்ன் பண்ணக்கூடியதா இருக்கும். சோ எல்லாரும் ஏர்ன் பண்ற நேரம் வந்து வருமான ஏற்றத்தாழ்வு வந்து என்ன நடக்கும்னு சொன்னா குறைவடைய தொடங்கும்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது வந்து பாருங்க பாரிய அளவு வணிகங்கள் மூலம் வழங்கப்படலாம் பொருட்கள் மற்றும் சேவைகளை. அப்ப இந்த சிற்றளவு வணிகங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ்க்கு வந்து நாங்க இன்னொரு விஷயம் வந்து சொல்றோம் என்னதுன்னு சொன்னா இந்த பெரிய பெரிய வணிகங்களால வழங்கப்படாத பொருள் சேவை எல்லாமே வந்து இந்த சிறு சிறு வணிகங்கள் தான் வழங்கப்படுதுன்னு சொல்லி. அதாவது சந்தையில வந்து எல்லா தரப்பினருக்கும் சேவை தேவை விருப்பங்களை வந்து பாரிய அளவு வணிகம் வந்து நிறைவேற்றது வந்து கடினம். அதாவது வந்து அந்த சந்தை இடைவெளி அந்த கேப்பை வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கொண்டு இந்த சிற்றளவு முயற்சியாளர்கள் வந்து என்ன செய்வான்னு சொன்னா அந்த உற்பத்தியை வந்து சந்தையில வந்து அறிமுகப்படுத்துறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப பாருங்க எல்லாருமே வந்து இப்ப எல்லா பிசினஸும் வந்து செய்ய முடியாது. பெரிய அளவு வணிகங்கள் வந்து எல்லா பிசினஸ் இப்ப இந்த மாதிரி அந்த சிறிய அந்த வளங்களை பயன்படுத்தி செய்யக்கூடிய அந்த சிறு சிறு உற்பத்திகளை வந்து
அது எல்லாமே என்ன நடக்குதுன்னா, இந்த பாரியளவு வணிகம் மூலம் வழங்கப்படாத அந்த பொருள், சேவை எல்லாமே வந்து இந்த சிற்றளவு வணிகங்கள் வந்து வழங்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. சரியா. அடுத்தது வந்து பாருங்க, கால மாற்றத்துக்கு ஏற்ப பாரியளவு வணிகமா மாற்றமடைதல். அதாவது இது நான் சொன்ன முதல்லயே வந்து இந்த சிற்றளவு வணிகங்கள்ட்ட என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, படிப்படியா வந்து பாரியளவு வணிகமா வந்து மாறிக்கொண்டு போகும். அப்ப இந்த சிற்றளவு வணிக உரிமையாளர் ஆற்றல், ஆர்வம், ஈடுபாடு, அவங்களோட கிரியேட்டிவிட்டி, இன்னோவேஷன் அதுகள் மூலமா வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, வணிகத்த வந்து விரிவா விஸ்தரிக்கக்கூடியதா இருக்கு. இப்ப ஆரம்பத்துல வந்து அந்த சித்தாளப்ப உற்பத்தி செஞ்ச அந்த சித்தாளப்ப உற்பத்தியாளர் வந்து இப்ப பெரிய அளவு கம்பெனி. அந்த சித்தாளப்பையில சித்தாளப்ப மோட்டார் இருக்கு, சித்தாளப்ப மருந்து, எல்லாமே சோப் அது இதுன்னு எக்ஸெட்ரா வருது. இப்ப சிறிய அளவுல வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டா என்ன நடக்குதுன்னா, பெரிய அளவு வந்து ஒரு பிசினஸ் வந்து உருவாக சான்ஸ் இருக்கு. அடுத்தது உள்நாட்டு அறிவு மற்றும் வளம் பயன்படுத்தல். இந்த சிற்றளவு வணிகங்கள் தான் என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து லோக்கல் அதாவது வந்து என்ன சொல்றது? டொமஸ்டிக் வந்து அ டொமஸ்டிக் அந்த ரிசோர்ஸ வந்து யூஸ் பண்றதுன்னு சொல்லலாம். அதாவது உள்நாட்டு வளங்கள வந்து பயன்படுத்துறாங்கன்னு சொல்லி சொல்ல முடியும். சிற்றளவு வணிகங்கள் வந்து அது வணிக நடவடிக்கைகள பெரும்பாலும் பயன்படுத்துறது வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, அங்க வந்து அதாவது எங்கட நாட்ல உள்நாட்ல காணப்படுகின்ற வளங்கள் தான். இப்ப உதாரணத்துக்கு வந்து மரத்தளப்பாட உற்பத்தியா இருக்கலாம். ஒரு என்ன சொல்றது? எல்லாமே வந்து எங்கட நாட்ல காணப்படுகின்ற வளங்கள் தான். பாரியளவு வணிகங்கள் தான் என்ன நடக்கும்னு சொன்னா, இந்த வெளிநாட்ட வெளிநாட்ல வந்து உற்பத்திக்காக மூலப்பொருள பெற்றுக்கொள்ள, ஊழியத்த பெற்றுக்கொள்ள தங்க வேண்டியிருக்கும். ஆனா சிறிய அளவு வணிகங்கள் வந்து என்ன நடக்கும்னா, இப்ப எங்கட நாட்டுக்குள்ளேயே வந்து இப்ப பாருங்க இந்த காளான் உற்பத்தி, கோழி வளர்ப்பு. சின்ன சின்ன பிசினஸ் தானே. எங்கட நாட்ல இருக்க வளங்கள் வந்து அந்த உற்பத்திக்கு வந்து உண்மையாலுமே போதுமானதாக இருக்கும். ஸோ இதனால வந்து வளங்கள் விரயமாக்கப்படாது. ஸோ அது வந்து சந்தைய வந்து உருவாக்கி ஒரு பொருளாதார பெறுமதியை சேர்த்து மேலும் ஒரு நன்மைய அதிகரிக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுகள் தான் வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, இந்த பொருளாதார அபிவிருத்திக்கு வந்து சிற்றளவு வணிகத்தின்ட பங்களிப்புகள்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேயா? ஸோ அடுத்த கொஸ்டின நாங்க பார்ப்போம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த சிறிய வியாபாரத்தின் தேக்க நிலை. தேக்க நிலைன்னு சொல்லி சொன்னாலே வந்து நாங்க
சரி, சிக்னல் ட்ராப் அவுட் ஆகிட்டு வந்துச்சு. அ அதாவது வந்து இப்ப இங்க சொல்றாங்க இந்த லிமிட்டேஷன் அதாவது தேக்கு நிலைகள். இப்ப தேக்க நிலைகள்னு சொல்லி சொன்னா லிமிட்டேஷன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப என்ன லிமிட்டேஷன் இருக்குன்னு சொல்லி பாருங்க. அதாவது வந்து ஒரு முதலீட பெற்றுக்கொள்றது வந்து ஒரு லிமிட்டேஷன் தான் இருக்கு. சரியா? ஸோ இது வந்து நாங்க சொல்லலாம் வரையறைகள்னு கூட சொல்லலாம். அப்படி இல்லாட்டி தோல்விக்கான காரணங்கள்னு சொல்லி சொல்லலாம். அப்படி இல்லாட்டி தடைகள்னு கூட சொல்லலாம். கொஸ்டின் எப்படி வந்தாலும் இதுக்கான எழுத வேண்டிய ஆன்சர் வந்து ஒன்று தான். அப்ப இங்க தேக்கு நிலைன்னு சொல்லி சொன்னா, இப்ப தேக்கு நிலைன்னா என்னது? சாதாரணமா யோசிங்க. ஒரு ஒரு விஷயம் வந்து இப்ப தண்ணி வந்து போகாம தேங்கி இருக்கக்கான காரணம்னு சொல்லி சொன்னா என்ன சொல்லுவோம்? குப்பைகள் அடைஞ்சிருக்கு, மட்டைகள். அப்ப சரியான போறதுக்கான வழி இல்ல. அதத்தான் நாங்க தேக்கு நிலைன்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அதே போல தான் வந்து என்ன சொல்றதுன்னு சொல்லி சொன்னா, இந்த ஒரு சிறு வியாபாரமும் வந்து அந்த ரீசன் அதாவது வந்து தே தேக்கு நிலை. அதாவது வந்து இது நேல வந்து இந்த இந்த வரையறைகள் நேல தான் வந்து இப்படி தடையா இருக்கு. தோல்வி அடையுது அந்த மாரின்னு சொல்லி சொல்லலாம். அப்ப முதலாவது வந்து பாருங்க, ஒரு வணிகத்துக்கு தேவையான முதலீட வந்து பெற்றுக்கொள்றதுக்கான வழிமுறைகள் வந்து அப்பன்னா ஒரு வணிகம் ஸ்டார்ட் பண்றேன்னு சொன்னா, இன்வெஸ்ட்மென்ட் தேவ. அந்த கேப்பிட்டல வந்து பெற்றுக்கொள்வதற்கான தடை காணப்படுது. உரிமையாளர் வந்து ஒரு மூலதனமா வந்து அவரு சேர்த்து வச்சது வந்து காணாம இருக்கலாம். அதனால கடன் பெற்றுக்கொள்வதற்கு வந்து தேவையான வசதி வாய்ப்புகள் கிடைக்காம இருக்கலாம். அடுத்தது வந்து சிறு வணிகங்கள பொறுத்தளவு வந்து டெக்னாலஜி வந்து பெரிய டெக்னாலஜிகள் வந்து யூஸ் பண்றது குறைவு. அப்ப இந்த புதிய தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தாத நேரம் வந்து அப்படி இல்லாட்டி அத பயன்படுத்துறதுக்கான ஒரு விளக்கமின்மை, ஒரு டேலண்ட் இல்ல. ஸோ அத யூஸ் பண்றதுக்கான அவங்களுக்கான ஒரு நாலேட்ஜ் இல்ல. ஸோ இப்படி இருக்கக்குள்ள வந்து ம் அத பெற்றுக்கொள்றதுக்கோ, அது இல்லாட்டி அத ஆப்பரேட் பண்றதுக்கு நாங்க ஒருத்தர் நியமிக்கக்குள்ள அதுக்கான காஸ்ட் வந்து கூட. சந்தை வரையறுக்கப்பட்டிருத்தல். அதாவது மார்க்கெட் வந்து லிமிட் பண்ணப்பட்டிருக்கும். அதாவது வந்து சிற்றளவு வணிகங்கள் வந்து வியாபார செயற்பாடுகள் வந்து ஒரு குறித்த ஒரு பிரதேசத்தையோ, அப்படி இல்லாட்டி ஒரு கிராமத்தையோ பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஏன்னா ஒரு சந்தை வந்து சிறிய அளவுல தான் இருக்கும். ஸோ அது ஃபெயில் ஆகுனுச்சுன்னு சொல்லி சொன்னா, இப்போ ஒரு பாரிய அளவு வணிகமா இருந்தா, அவருக்கு பெரிய விஸ்தரமா இருக்கும். அதாவது இப்ப ஹெட் ஆஃபீஸ் ஃபெயில் ஆனா ஒரு பிரான்ச் இருக்கும். ஒரு பிரான்ச் இல்லாட்டி இன்னொரு பிரான்ச் இருக்கும். சிறு வணிகங்கள் அப்படி இல்ல. அடுத்தது வந்து வணிக உரிமையாளர்கள்ட்ட வந்து அனுபவம், அறிவு வந்து மட்டுப்படுத்தப்பட்டிருத்தல். இப்ப பெரும்பாலும் வந்து இந்த சிற்றளவு வணிகங்கள் வந்து அறிவும், அனுபவம் வந்து மட்டுப்படுத்தப்பட்டிருக்கும். அதாவது வந்து அந்த வணிக நடத்தை எப்படி வணிக நடவடிக்கைகள எப்படி நடத்தி செல்லணும், எப்படி நாங்க செயற்படுத்தணும்னு சொல்லி பெருசா ஒரு அனுபவம், அறிவு இருக்காது. அடுத்தது வந்து இந்த வணிக செயற்பாட்டுல வந்து குடும்பத்தாரின் தலையீடு அதிகமாகுது. இப்ப ஏதாவது வந்து இப்ப பெரிய அளவு வணிகங்கள்ல வந்து குடும்பத்தாண்ட தலையீடு இருக்குமா? இல்ல. ஆனா இந்த சிறு வணிகங்கள்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து, அந்த குடும்பத்தாண்ட தலையீடு வந்து தேவையற்ற முறையில வந்து இருக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு வந்து இப்ப நீங்க வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு ஆன்லைன் பிசினஸ் ஒண்ணு செய்றீங்கன்னா, குடும்பத்துல வந்து சொல்லுவாங்க. ஓகே நீ ஆன்லைன்லயே இவ்வளவு நேரம் என்ன சொல்றது? ஆன்லைன்ல இருக்கிற டேட்டா யூஸ் பண்ற அந்த மாரியான விஷயங்கள் வரலாம். ஒரு ஃபேமிலி ஆயிட்டா, நீ ஏன் இந்த பிசினஸ்லயே தான் கூடுதலா இருக்க? ஃபேமிலிய கவனிக்க மாட்டேங்கிற அந்த மாரியான கான்செப்ட் சொல்லலாம். ஸோ அதுதான் அந்த வணிக செயற்பாடு வந்து குடும்பத்தோட தலையீடு அதிகமாகுது. ஸோ இதுகள் தான் வந்து ஒரு சிறு வணிகத்தின்ட வந்து வரையறைகள் வந்து லிமிட்டேஷன்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். ஓகேயா? அடுத்தது பாருங்க. சிறிய தர கைத்தொழில்கள் பல்வேறு சவால்களுக்கு முகம் கொடுத்தாலும், அவைகளின் வெற்றி நாட்டினை அபிவிருத்தி செய்ய பங்களிப்பு செய்கின்றன. இக்கூற்றினை கூற்றினையிட்டு உமது கருத்துக்களை விளக்குக. அதாவது வந்து இந்த 2014ல 4வது கொஸ்டினே தான் உங்களுக்கு 2015ல அதே 4வது கொஸ்டினா டெர்ம்ஸ மட்டும் மாத்தி போட்டிருக்காங்க. அப்ப சிறிய வியாபாரத்தின்ட வந்து பங்களிப்பு, முக்கியத்துவம் என்னதுன்னு சொல்லி இந்த விஷயங்கள அப்படியே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணா ஓகே. ஓகே. அடுத்தது பாருங்க. ஒரு சிறிய வியாபார திட்டத்தின் முக்கிய கூறுகள் யாவை? அதாவது வந்து ஒரு வியாபாரம் ஒண்ணு செய்யக்குள்ள, இந்த வியாபாரத்தின்ட வந்து திட்டங்கள் இருக்கு. அதாவது மெயினான 5 திட்டங்கள் இருக்கு. ஸோ அந்த 5 திட்டமும் என்னதுன்னு சொல்லி நாங்க பார்ப்போம். ஒரு வணிக திட்டம். அதாவது ஒரு சிறு வியாபார வணிக திட்டத்தின வந்து மெயினா
நிறைவேற்று சுருக்கம், சந்தைப்படுத்தல் திட்டம், உற்பத்தி திட்டம், நிர்வாக திட்டம், நிதி திட்டம். இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கு. நீங்க இந்த ஃபைனல் ப்ராஜெக்ட் செய்யக்குள்ள இந்த திட்டம் 5யும் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் இருக்கு. சரியா? அப்ப முதலாவது இந்த நிறைவேற்று சுருக்கம்னா என்னதுன்னு பார்ப்போம். அதாவது வந்து ஒரு வணிக திட்டத்த வந்து நாங்க ஓவராலா எல்லாத்தையும் வந்து சம்மரைசிங்கா சொல்றத தான் நிறைவேற்று சுருக்கம்னு சொல்லுவோம். அதாவது வந்து ஒரு வணிக திட்டத்த வந்து பரிசீலிக்கும் நபர் ஒருவருக்கு வந்து அந்த முக்கியமான விடயங்கள வந்து சுருக்கமா வந்து 3 தெளிவா அவரு தெரிஞ்சு கொள்றதுக்கு தான் இந்த நிறைவேற்று சுருக்கம் இருக்கு. இப்ப நாங்க ஒரு லோன் அப்ளை பண்றோம். அப்படி இல்லாட்டி எங்களோட பிசினஸ பத்தி இன்னொருத்தருக்கு நாங்க எக்ஸ்ப்ளைன் பண்றோம்னா, இந்த நிறைவேற்று சுருக்கத்த பார்த்து அவர ஐடென்டிஃபை பண்ணி கொள்ளுவாரு. சரியா? இந்த நிறைவேற்று சுருக்கம் வந்து ஒரு 1 பேஜ் ஃபர்ஸ்ட்ல மட்டும் தான் காணப்படும். ஒரு வணிகத்த எடுக்கக்குள்ள அந்த வணிகத்த பத்தி ஒரு விஷயங்கள வந்து எல்லாம் சொல்லி முடிக்கக்குள்ள, அவர் அந்த வணிகத்துல வந்து ஐடியா எடுத்துக்குறார். ஓகே இந்த நிறுவனம் இதுதான்னு சொல்லி. அடுத்தது வந்து சந்தைப்படுத்தல். சந்தைப்படுத்தல் திட்டம்னு சொல்லி சொன்னா, இது மார்க்கெட்டிங் பிளான். உற்பத்தி திட்டம்னு சொன்னா புரொடக்ஷன் பிளான். நிர்வாக திட்டம்னு சொல்லி சொன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் பிளான். நிதி திட்டம்னா ஃபைனான்சியல் பிளான்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப இந்த சந்தைப்படுத்தல் திட்டம்னு சொல்லி சொல்லும் பொழுது வந்து ஒரு வணிகத்துல வந்து சந்தைப்படுத்தல், அதாவது மார்க்கெட்டிங் ரீதியா வந்து அந்த இலக்கை அடைஞ்சு கொள்வது எப்படி? அப்புறம் இந்த சந்தைப்படுத்தலுக்கு எதிர்பார்க்கப்படுகிற பொருள், சேவை என்ன மாரி? அதுக்கான டிமாண்ட், கேள்வி எப்படி இருக்குது? உபாய வழிகள், என்னென்ன ஸ்ட்ராடஜிக்ஸ் இருக்கு? அடுத்தது சந்தைப்படுத்தலுக்கான செலவுகள் எவ்வளவு? காஸ்ட் இது எல்லாமே வந்து நாங்க பார்க்கிறத தான் வந்து சந்தைப்படுத்தல் திட்டம்னு சொல்லி சொல்லுவோம். இந்த பாருங்க, நாங்க செய்ற இந்த பைனாட் ப்ராஜெக்ட்ல வந்து மெயினா வந்து நாங்க அதுங்கள தான் பேஸ் பண்ணி தான் செய்வோம். பாருங்க, முதலாவது வந்து அறிமுகம். இந்த சந்தை நிலைமை, சந்தைப்படுத்தல் திட்டம். முகாமைத்துவ நிலைமை, இதுதான் நிர்வாக திட்டம். அடுத்தது வந்து பாருங்க, உற்பத்தி தொழில்நுட்ப நிலைமை, இதுதான் உற்பத்தி திட்டம். அடுத்தது வந்து நிதி நிலைமை, இதுதான் நிதி திட்டம். ஒரு பிசினஸ் ஒண்ணு செய்யக்குள்ள இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பேஸ் பண்றாங்க. சரியா? அடுத்தது உற்பத்தி திட்டம். அந்த உற்பத்தி திட்டத்துல தான் பாருங்க வந்து என்னதுன்னா, இந்த சந்தைப்படுத்தல் திட்டத்துல வந்து அதாவது கணிக்கப்பட்ட பொருள், சேவை வந்து அளவுகள். எவ்வளவு நாங்க பொருள் வாங்கணும்? எவ்வளவு பெற்றுக்கொள்ளணும்? எவ்வளவு நாங்க விற்பனை செய்யணும்? எவ்வளவு சேல் பண்ணணும்? பாருங்க. இங்க பாருங்க. இந்த தொழிற்சாலை எப்படி அமைக்கணும்? பொருள், சேவை எப்படி விநியோகிக்கணும்? எங்களுக்கு எவ்வளவு கையிருப்பு தேவை? பொருள் சேவைன்ற தரம் எப்படி இருக்கணும்? நாங்க பொருள் சேவை எப்படி நாங்க தயாரித்து விநியோகம் செய்யணும்? இந்த மாரியான எல்லா விஷயமும் வந்து இங்க இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. கிளியரா? அடுத்தது நிர்வாக திட்டம். ஒரு வணிகத்துக்கு தேவைப்படுகின்ற எதிர்பார்க்கப்படுகின்ற மானிட வளங்கள், அவங்களோட சம்பளம், அவங்களோட டீட்டெயில்ஸ் இது எல்லாமே வந்து பேஸ் பண்ணி தயாரிக்கிறது தான் நிர்வாக திட்டம்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். சரியா? அந்த நிர்வாக திட்டத்துக்குள்ள தான் பாருங்க அந்த முகாமைத்துவ நிலைமைகள்னு சொல்லி வியாபார திட்டம், ஒழுங்கமைத்தல், மனிதவள தேவை, அவங்களோட சம்பள திட்டம், அவங்கள ஊக்கப்படுத்துறது, கட்டுப்படுத்துறது, இந்த மாதிரியான எல்லா விஷயத்தையும் வந்து பேஸ் பண்ணி செய்றது தான் இந்த இந்த நிர்வாக திட்டம். அடுத்தது வந்து நிதி திட்டம். இதுதான் வணிகம் ஒன்று நிதியை பெறுதல், பிரயோகித்தல், அப்புறம் அந்த வருமான செலவு கணக்குகள், லாபம் எல்லாத்தையும் மதிப்பிடுறது தான் இந்த நிதி திட்டம்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப இந்த நிதி திட்டம் வந்து பாருங்க, இந்த நிதி திட்டத்துக்குள்ள இருக்க வேண்டியத நாங்க எவ்வளோ நிதி திட்டம், காசு பாய்ச்சல் எப்படி இருக்கு, லாப நட்டம் உற்பத்தி கணக்கு, உற்பத்தி எப்படி இருக்கு, ஐந்தொகை, லாப நட்டமற்ற புள்ளி எப்படி இருக்கு எங்க நிறுவனத்துல. அடுத்தது இந்த லாப விகிதங்கள் எப்படி இருக்கு. இந்த மாதிரியான எல்லா விஷயத்தையும் வந்து பேஸ் பண்ணி இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேயா? ஸோ இதுதான் வந்து ஒரு சிறந்த வியாபார திட்டத்தின் முக்கிய கூறுகள் யாவைன்னு சொல்லி சொன்னா 15 மார்க்ஸுக்கு 5 அப்ப 5 திட்டங்கள் இருக்கு. 1க்கு 3 மார்க்ஸ் படி 15 மார்க்ஸ் இந்த 5 திட்டத்தையும் எழுதணும். சரியா? ஓகே.
சரியா? அப்ப இங்க வந்து அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். இலங்கையில வந்து சிறிய வணிகங்கள் தோல்வி அடைவதற்கான காரணங்களை ஆராய்க. நடைமுறை உதாரணங்களையும் தருக. இப்ப இங்க நடைமுறை உதாரணங்களையும் கேட்கிறாங்க. சிறிய வணிகம் வந்து தோல்வி அடைவதற்கான காரணங்களையும் கேட்கிறாங்க. அப்ப சிறிய மற்றும் நடுத்தர அளவு வந்து தோல்வி அடைவதற்கான காரணங்கள் நான் முதல்லயே வந்து இங்க வந்து எகெயின் நான் டிஸ்கஷன் பண்ண விஷயமே தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து பாரு ஓகே. இதா ஓகே. இந்த முதலீட்ட பெற்றுக்கொள்றது, புதிய தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படாமை, இதத்தான் வந்து தோல்வி அடையறதுக்கான காரணங்களாவும் கூட நாம சொல்லலாம். சரியா? அது இல்லாம நான் இன்னொரு சில 2, 3 சில விஷயங்கள் வந்து நான் பாயிண்ட் டவுன் பண்ணியிருக்கேன். அதையும் வந்து பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? அதாவது வந்து அ முகாமைத்துவத்தின்ட பலவீனம். அதாவது முகாமைத்துவத்தின்ட பலவீனம்னா, உரிமையாளர்கள் வந்து அந்த எப்படி அந்த தொழில நடத்த செல்லணும், எப்படி கொண்டு போகணும்னு சொல்லி ஒரு பலவீனம் தன்மை. முயற்சியாண்மை திறன் குறைவாக காணப்படும். அதாவது அவங்க வந்து இப்ப உன்ட்ட பண்ணணும்னு நான் சொன்னேன். அர்ப்பணிப்பு இருக்கணும், அனுபவம் இருக்கணும். அதெல்லாம் அவர்ட்ட திறன் வந்து குறைவா இருக்கு. ஒரு அர்ப்பணிப்பு இல்ல. அவருக்கு சரியா அந்த இன்னொரு செஞ்சு கொள்ளக்கூடிய ஸ்கில் இல்ல. என்னத்தான் ஒரு என்டர்பிரனருக்கு வந்து கேஷ் இருந்தும் பத்தாது. சரியா அத வழிநடத்தி கொண்டு போகாட்டி. உட்கட்டமைப்பு வசதிகள் வந்து போதுமான அளவு காண அதுதான் நாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதாவது தொடர்பாடல் வசதி இருக்கணும் அவருக்கு. அந்த இருப்புக்கள பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதி, வாடிக்கையாளர்கள் அணுகக்கூடிய வசதி இருக்கணும். இப்ப நீங்க ஒரு ஒரு இடத்துல வந்து கடை ஒண்ணு போடுறீங்கன்னா, அந்த கடைக்கு வந்து ஈஸியா வாடிக்கையாளர் வரக்கூடியதா இருக்கணும். டிராவல் பண்ணி வரக்கூடியதா இருக்கணும். போக்குவரத்து தேவை. கம்யூனிகேஷன் பண்ணக்கூடிய அதாவது இப்ப சிக்னல் இல்லாத ஒரு இடத்துல நீங்க ஒரு வணிகத்த ஓப்பன் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னா, அவசரத்துக்கு யாரும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கொள்ள கூட முடியாது. அதே மாரி என்ன சொல்றது? ஆ குப்பை கூளங்கள அகற்றதா இருக்கலாம். அது வணிகத்தின் கழிவுகள் அப்படி இல்லாட்டி பாத்ரூம், டாய்லெட் ஃபெசிலிட்டீஸா இருக்கலாம். இது எல்லாமே வந்து ஒரு சிறு வணிகத்தில வந்து இருக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி இல்லாத சந்தர்ப்பத்தில தான் வந்து இந்த சிறு வணிகங்கள் வந்து தோல்வி அடையறதுக்கான காரணம்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது வந்து இந்த தொழில்நுட்ப அறிவு வந்து குறைவா தான் காணப்படுது. இருந்தாலுமே வந்து அந்த புதிய தொழில்நுட்ப அறிவினை வந்து பயன்படுத்த புதுசா ஏதாவது ஒரு டெக்னாலஜி வந்த பிறகு அத யூஸ் பண்ணாம இருக்குது. அந்த சிறு வணிகங்கள்ல. சரியா? இதுகள் தான் வந்து மெயினா வந்து. அடுத்தது வந்து பாருங்க, இந்த வணிக செயற்பாடுகள் தொடர்புல வந்து நடைமுறை அனுபவம் போதாமை. ஒரு சரியான ஒரு அனுபவம் இல்லன்னு சொல்லி சொல்றாங்க அவங்கட்ட. வளங்கள் வந்து முறையா நிர்வகிக்கப்படாமை. சரியா? அடுத்தது வந்து என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா, வளங்கள் முறையாக நிர்வகிக்கப்படாமை. அதாவது வந்து இந்த ரிசோர்ஸஸ் எல்லாம் வந்து சரியா வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணும். ஓகே நான் சொன்ன மாரி ஊழியர்கள் ஒரு வணிகத்துக்கு இவ்வளோ பேர் தேவை. ஆ இதுக்கு மூலப்பொருள் இன்னைக்கு மெட்டீரியல்ஸ் எவ்வளோ தேவை. இப்ப நீங்க ஒரு மரக்கறி பிசினஸ் போடுறீங்கன்னா, உங்களுக்கு இன்றைக்கு பிசினஸ் போற மாரி தான் உங்களுக்கு மரக்கறி தேவை. அது இல்லாம ஒரு கிழமைக்கு வாங்கி வச்சு அந்த மரக்கறி யூஸ் ஆகுமா? இல்ல. யூஸ்லெஸ்ஸா போயிரும். அந்த மாரியான விஷயங்கள். வணிக செயற்பாடுகள் வந்து திட்டமிடாத முறையில மேற்கொள்வது. இப்ப நான் சொன்னேன் பிளானிங் ஒண்ணு இருக்கணும். இப்போ உங்களுக்கு வந்து இப்ப இந்த 1 வீக்ல இவ்வளவு ப்ராஃபிட் அச்சீவ் பண்ணணும். இந்த 1 இயர்க்குள்ள என்ன செய்யணும்? அந்த மாரி ஒரு பிளானிங் ஒண்ணு வச்சுக்கொள்ளணும். போட்டி நிலைகளுக்கு முகம் கொடுக்க முடியாத நிலை. அப்ப அந்த போட்டி நிலைகளுக்கு முகம் கொடுக்க முடியாத நிலைன்னு சொல்லி சொன்னா, இப்ப இந்த காம்படிட்டர்ஸ் இருக்கக்குள்ள நாங்க அவங்களோட ஒரு போட்டி போடக்கூடியதா இருக்கணும். அவங்க தரமான பொருள் வித்தா எங்களாலயும் விற்கக்கூடியதா காணப்படணும். நாங்க ஒரு நல்ல பயிற்சி பெற்ற ஊழியர வச்சிருந்தா, அவங்க ஒரு ஊழியர வச்சிருந்தா பயிற்சி பெற்று, நாங்க ஒரு ஊழியர பயிற்சி பெற்றவங்கள வச்சிருக்கணும். தொழில்நுட்பம் நாங்க பயன்படுத்தணும். இந்த மாரியான விஷயங்கள் எல்லாம் இல்லாட்டி தான் என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, சிறு வணிகங்கள் வந்து தோல்வி அடையும்னு சொல்லி சொல்றாங்க. சிறு வணிகங்கள் தோல்வி அடையக்கூடியதுக்கான காரணங்கள்னு சொல்லி நாங்க சொல்லலாம். அடுத்தது வந்து பாருங்க, இலங்கையில் சிறு வணிகம் ஒன்றிட்ட ஆளணியினரை செயற்திறனை அதாவது பெர்ஃபார்மன்ஸ மேம்படுத்த பிரயோகிக்கப்படும் வெவ்வேறு முறைகள் என்ன? அதாவது வந்து ஒரு சிறு வணிகத்துல வந்து ஆளணியினர்ன்னு சொல்லி சொன்னா, அந்த நிறுவனத்துல இருக்கிற எம்ப்ளாயிமென்ட்ட சொல்றாங்க. அதாவது மனித வளத்த சொல்றாங்க. அந்த மனித வளத்தின் செயற்திறனை வந்து மேம்படுத்த அதாவது பெர்ஃபார்மன்ஸ வந்து நாங்க இன்கிரீஸ் பண்ணிக்கொள்ள நல்லா வொர்க் பண்ணணும். ப்ரொடக்டிவிட்டி இன்கிரீஸ் ஆகி தொடர்ந்து அந்த நிறுவனத்துல வேலைக்கு வரணும். இந்த மாரியான விஷயங்கள்லாம் செய்றதுக்கு வந்து நாங்க என்னென்ன விஷயங்கள் வந்து பிரயோகிக்கக்கூடியதா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது வந்து இப்ப முதலாவது இங்க நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னதுன்னு சொல்லி சொன்னா
ஒரு நிறுவனத்துல உள்வாரியாகவோ அப்படி இல்லாட்டி வெளிவாரியாகவோ இருக்கிற நபர்கள்ட இடைத்தொடர்பை கட்டி எழுப்புறது அவசியம். அதாவது ஒரு தேவையான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி உற்சாகப்படுத்தணும். சோ அந்த தரப்பினர்கள் ஊக்கப்படுத்தணும். அதுக்கான நடவடிக்கைகள் செய்யணும். இருங்க, வெயிட்.
ஓகே. ஸோ அப்ப மெயினா வந்து நீங்க கதைக்கிறது வந்து, இப்ப நாங்க ஒரு ஆளணியினர வந்து எப்படி நாங்க செயற்திறன அதிகரிச்சுக் கொள்ள முடியும்னு சொல்லி. அடுத்தது வந்து அவங்களோட குழுவா வேலை செய்யக்குள்ள வந்து அவங்க கருத்துக்கள பரிமாறிக்கொள்றதுக்கு அனுமதி வழங்குறது. அப்புறம் அந்த வேலைகள வந்து ஒப்படைக்கிறது. அவங்கள நிதி ரீதியற்ற முறையில ஊக்கப்படுத்தல்கள மேற்கொள்றது. ஸோ இதுகள் தான் வந்து மெயினா செய்யக்கூடிய விஷயங்களா இருக்கும். சரியா? ஸோ அப்ப இதுதான் இந்த ஊக்கப்படுத்தல்ல வந்து மெயினான செய்ய வேண்டிய விஷயங்கள். அதன் மூலமா வந்து உங்களோட செயற்திறன் வந்து அதிகரிச்சுக் கொள்ள முடியும்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேயா? ஸோ இங்கன வந்து அதுதான் மெயினா வந்து வெவ்வேறு முறைகள வந்து என்னென்னதுன்னு சொல்லி பயிற்சி வழங்குறது அவங்களுக்கு. பயிற்சியும் அபிவிருத்தியும் வழங்குறது. அதன் மூலமா கூட வந்து அவங்களோட செயற்திறன் வந்து மேம்படுத்திக் கொள்ளலாம்னு சொல்லி சொல்லலாம். ஸோ அந்த பயிற்சி எல்லாம் வழங்கக்குள்ள அந்த ஆன் த ஜாப், ஆஃப் த ஜாப்ன்னு இருக்கு. அதாவது வேலை செஞ்சு கொண்டு இருக்கக்குள்ளேயே பயிற்சி வழங்குறது. இப்ப நீங்க ஒரு டெய்லர் ஷாப் வச்சிருக்கீங்கன்னு சொன்னா, ஒரு எம்ப்ளாயி வந்து நீங்க வந்து தைக்கிறத பார்த்து கொண்டு இருக்கிறது வந்து ஒரு பயிற்சி முறை தான். அப்படி இல்லாம அவர தைக்க சொல்லி நீங்க பார்த்துக் கொண்டு இருக்கிறது இன்னொரு பயிற்சி முறை தான். சரியா? ஸோ அந்த மாரி இருக்கு. ஸோ அடுத்தது இல்லாம அவருக்கு வந்து அட்வான்ஸ் குடுக்குறது, அப்புறம் வந்து இந்த லோன் ஏதாவது ஒரு கடன் உதவி வழங்குறது. ஸோ எங்கேயாவது இப்ப நீங்க ஒரு ஒரு ஓனர்னா இப்ப நீங்க சாதாரணமா ஒரு ஃபேமிலி ட்ரிப் போறோம்னா, இப்ப அந்த கடையில வேலை செய்றவங்க கூட்டிக் கொண்டு போறது, அந்த மாரி. அவருடைய நலன்ல அக்கறையா இருக்குது. இப்ப அவருக்கு ஒரு ஏதாவது சுகம் இல்லாம போனாவோ, அப்படி இல்லாட்டி நீ அவருக்கு மருந்து எடுத்து குடுக்குறது, அந்த மாரியான விஷயங்கள் வந்து ஒரு ஒரு நியூ இயர்னா அவருக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் ஒண்ணு குடுக்குறது, பர்த்டேனா ஒரு கிஃப்ட் ஒண்ணு குடுக்குறது. நான் ஏன் இந்த சின்ன விஷயங்கள் சொல்றேன்னு சொல்லி சொன்னேன். இதுதான் வந்து அந்த ஒரு சிறு வணிகத்தில வந்து மேற்கொள்ளக்கூடிய விடயங்களா காணப்படும்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேயா. அடுத்தது வந்து பாருங்க, இந்த சிறு வணிகமா இருப்பதுண்டு பிரதிகூலங்கள். அதாவது என்னது? சிறு வணிகமாக இருப்பதுடன் பிரதிகூலம் என்னதுன்னு சொல்லி கேட்கிறாங்க. அதாவது வந்து ஒரு சிறு சிறு வணிகமாவிருப்பதுடன் பிரதிகூலம்னு சொல்லி சொன்னா, வணிகம் வந்து தோல்வி உறக்கூடிய சான்ஸ் இருக்கு. தொழில்நுட்பங்கள் வந்து பயன்படுத்த முடியாது. அப்ப பயன்படுத்த முடியாம போகலாம். ஸோ பிரதிகூலமா இருக்கு சிறு வணிகத்தின பிரதிகூலங்கள்னு சொல்லி சொன்னா, நாங்க அந்த விஷயங்கள தான் மெயினா அங்கன பேஸ் பண்ணி சொல்லிக் கொண்டு வரணும். சரியா? அப்ப ஸோ இந்த சிறு வணிகமா இருப்ப இந்த பிரதிகூலங்கள் வந்து ஆ நிறுவனத்தின் பலவீனமா இருக்கும். போட்டி நிலைமைகளுக்கு முகம் கொடுக்க முடியாத நிலை காணப்படும். வணிக செயற்பாடு திட்டமிடாத முறையில வந்து மேற்கொள்ளப்படுறது. முயற்சியாளர்கள்னு சொல்லி அவங்க உணராம இருக்கது. இந்த மானிட திறன் காணப்படாது. இது எல்லாமே வந்து ஒரு சிறு வணிகத்தின் வந்து பிரதிகூலங்களா தான் இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது வந்து ஒரு சிறு வணிகத்தின் வந்து நன்மை இருக்க மாரியே பிரதிகூலங்கள். இப்ப நாங்க நன்மைன்னு சொல்லி சொன்னா பார்த்தோன்னே இதுக்கு இப்படி இப்படி பங்களிப்பு செய்யுது. அதே மாரி வந்து சிறு வணிகங்கள்ல வந்து பிரதிகூலங்கள்னாலும் அதுதான். அதாவது சிறந்த மாண்ட தொடர்பு இல்ல, நவீன தொழில்நுட்ப வசதிகள வந்து யூஸ் பண்ணாம இருக்காங்க. போட்டி நிலைமைகளுக்கு வந்து சரியான முறையில வந்து முகம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அடுத்தது வந்து சரியான ஒரு திட்டமிடல வந்து மேற்கொள்ள மாட்டேங்கிறாங்க. இது எல்லாமே ஒரு இது வந்து அத நாங்க சொல்ற அந்த தோல்வி அடையறதுக்கான காரணங்கள் மாரியே தான் அந்த பிரதிகூலம்னு சொல்லி சொல்றேன். சரியா? அடுத்தது வந்து பாருங்க, சிறிய வணிகத்திற்கு அவ்வணிகத்திற்கு பதிவு செய்வதன் முக்கியத்துவம். அதாவது வந்து ஒரு வணிகத்தில வந்து பதிவு செய்றதுல ஈடுபடுறதுனால வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, நன்மதிப்பு உயர்த்தியும். நாட்டின் அபிவிருத்திக்கு வந்து பங்களிப்பு செய்யுதுன்னு சொல்லி அரசால வழங்கப்படுகின்ற சலுகைகள், கடன்கள வந்து பெற்றுக்கொள்ளலாம். வரி சலுகைகள் வந்து கிடைக்கும். அடுத்தது வந்து அரசினது மக்களிடம் சரியான அங்கீகாரம் ஒண்ணு அந்த சிறு வணிகத்துக்கு கிடைக்கும். சிறு வணிகம் வந்து பதிஞ்சு இருக்கும் பொழுது வந்து ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டா, சட்ட ரீதியான பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது, அத வெற்றிகரமா முகம் கொடுக்க முடியும். ஸோ அதுதான் ஒரு சிறு வணிகத்த வந்து பதிவு செய்றதுல மிக முக்கியத்துவம்னு சொல்லி நாங்க சொல்றோம். ஓகே. இப்ப இந்த சிறு வணிகத்த பதிவு செஞ்சிருக்கிறதால வந்து இப்ப எங்கட நிறுவனத்தின் பேர்ல வந்து இன்னொருத்தருக்கு வந்து பதிவு செய்ய இயலாம போகலாம். ஸோ நாங்க ஒரு பேங்க்ல ஒரு லோன் எடுக்க போனாலும் கூட உங்களோட பிசினஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் எங்கன்னு கேட்பாங்க. அந்த பிசினஸ் ரெஜிஸ்ட்ரேஷன வச்சு நாங்க லோன் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ மக்களும் வந்து ஒரு சிறு வியாபாரம் வந்து பதிவு செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி சொன்னாலே வந்து என்ன நடக்கும்னா, ஓகே. அப்ப இந்த வணிகம் வந்து நிலைத்து நிற்கும். ஸோ நாங்க இதோட வந்து கொடுக்கல் வாங்கல் ஈடுபடலாம். வழங்குனர்கள்னா கூட, ஓகே நாங்க இதோட வந்து பிசினஸ் டீலிங்ல வந்து ஈடுபடலாம். மக்கள் நம்பகரமான முறையில வந்து பொருட்கள், சேவை வந்து பெற்றுக்கொள்வாங்க. ஸோ அதுதான் ஒரு வணிகம் வந்து பதிவு செய்றது அவசியம். அடுத்து அரசுண்ட வந்து சலுகைகள பெற்றுக்கொள்ளலாம். அரசு வரி சலுகை குடுக்குதா? கடன் உதவி அந்த மாரி வளங்கள பெற்றுக் குடுக்குறது, வேலை வாய்ப்புக்கான ஆட்கள தேடி குடுக்குறது, இந்த மாரியான எல்லா விஷயத்துக்கும் வந்து அரசின்ட அங்கீகாரம் வந்து கிடைக்கும்னு சொல்லி சொல்றாங்க. சரியா?
சரியா? சோ இந்த சிறிய வணிகமா இருப்ப இந்த பிரதிகூலங்கள்னு சொல்லி சொன்னாலும் நாங்க இந்த விஷயங்கள கூட போடலாம். அதாவது இதோட பண்புகள் இருக்கு தெரியுமா? இதே நாங்க போடலாம். அதாவது சந்தை சிறியதா இருக்கிறது ஒரு பிரதிகூலம். அதாவது முதலீடு செய்யப்பட்ட மூலதனத்த அளவு சிறிதா இருக்கும்னு சொல்லி சொல்லலாம். குறைந்த அளவான ஊழியர் எண்ணிக்கையா இருக்கிறது பிரதிகூலம். அதாவது குறைந்த அளவு ஊழியர் எண்ணிக்கை இருந்தா என்ன நடக்கும்? அதிக அளவான உற்பத்திகள பெற்றுக்கொள்ள முடியாம போகக்கூடிய சான்ஸ் இருக்கு. உங்களோட கையில தான் இருக்கு. அந்த கொஸ்டின் எப்படி வருதோ, அந்த கொஸ்டினுக்கு ஏத்த மாரி நீங்க ஆன்ஸர மாத்தி எழுதி கொட்றதுக்கு. சரியா? நாங்க அக்யூரேட்டா இப்ப பாருங்க, இப்ப நாங்க படிச்ச ஒரு ஆன்சர்ஸ் எங்ககிட்ட இருக்கு. சரியா? ஆனா அந்த எந்த கொஸ்டினுக்கு எப்படி சூட் ஆக்கி எழுதணும்னு சொல்றது உங்களோட கையில தான் இருக்கு. அது டேலண்டட்ன்னு சொல்லி சொன்னா பேப்பர் பிராக்டிஸ் தேவை. ஓகே. சோ இப்ப இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இப்ப நான் ஒரு கொஸ்டின்ஸ் இருக்குதுன்னு சொல்லி சொன்னா, அந்த கொஸ்டினுக்கு எங்கட கையில தான் அந்த ஆன்சர்ஸ் எழுதுற மெத்தட் இருக்கு. சோ நாங்க அந்த ஆன்சர சரியா மேனேஜ் பண்ணி எழுதுறதுல தான் நாங்க டேலண்டட். எங்களுக்கு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிக்கொள்ளயும் முடியும். சரியா? அடுத்தது பாருங்க, உங்கள் பகுதியில் தோல்வியடைந்த ஒரு சிறிய வியாபாரத்த தொடர்பான அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கலாம் என்பதில் ஐயமில்லை. சிறிய வியாபாரங்களின் தோல்விக்கான காரணங்களை இட்டு ஆராய்வதற்கான ஆய்வொன்றை நடத்தும் நோக்கமாக 16 வினாக்கள் கொண்ட கேள்வி கொத்துண்டு. அதாவது நாங்க பார்த்த முதலாவது ஒரு என்டர்பிரனருக்கு, ஒரு மீடியாளருக்கு அவருக்கு ஒரு உரையாடல் இடம்பெற மாரி, ஒரு தோல்வி அடைஞ்ச ஒரு சிறிய வியாபாரம் தொடர்பாக அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கலாம். அப்ப இந்த சிறு வியாபார தோல்விகளுக்கான காரணங்களை ஆராய்றதுக்காக அத ஆய்வொன்றை நடத்தும் நோக்கமா 16 வினாக்கள கேள்வி கொத்தொண்டு தயாரிக்கணும். சரியா? அப்ப இங்க ஒரு கேள்வி கொத்து தான் தயாரிக்கணும். அப்ப மொத்தம் அதாவது உங்களின் வினாக்கள் பல்வேறு பகுதிகளா பிரிக்கப்பட்டிருக்கணும். இப்ப நாங்க தெரியும், இந்த சிறு வியாபாரங்கள் தோல்விக்கான காரணங்கள் எங்களுக்கு தெரியும் தானே! சோ அந்த காரணங்கள பேஸ் பண்ணி நாங்க என்னென்ன அதாவது கேள்வி கேட்கலாம். அப்போ முதலாவது ஒரு சிறு வியாபாரம் தோல்வி அடையறதுக்கான பிரதான காரணங்கள் என்னதுன்னு சொல்லி பட்டியல் சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அதுல மூலதனத்த திரட்டுறதுல அவர் எந்த வகையான சிக்கல்களை எதிர்கொண்டார்ன்னு சொல்லி கேட்கலாம். அதாவது கடன் மூலதனத்த. அடுத்தது இந்த அப்ப அடுத்தது இந்த இந்த சிறு வியாபாரத்துல இருக்கிற திறன்கள், ஊழியர்களுடைய திறன் காணப்படலாம். அது ஒரு தோல்வியடைவதற்கான பிரச்சனை தானே! அப்ப அந்த சிறு வியாபார ஊழியர்களிடையே அப்படி இல்லாட்டி அந்த உரிமையாளர்ட்ட திறன்கள அதிகரிச்சுக் கொள்ளக்கூடிய வழிகள் என்னதுன்னு சொல்லி கேட்கலாம். சரியா? அடுத்தது இந்த நவீன தொழில்நுட்ப பாவனை கையாளுகை செய்வதற்கான தேவைப்பாடு அவங்களுக்கு ஏன் அவங்க அறிஞ்சு கொள்றாங்கல்ல, முக்கியத்துவத்தை ஏன் அவங்க உணர்றாங்கன்னு சொல்லி. இப்ப எல்லா கொஸ்டினும் ஒரே மாரி கேட்கல தானே! அப்ப நீங்க தான் டிஃபரன்ஷியேஷன் பண்ணி கேட்கணும். அப்ப அதுதான். இப்ப நவீன தொழில்நுட்ப பாவனை பயன்படுத்துவதற்கான காரணங்கள் என்னதுன்னு சொல்லி கேட்கலாம். அடுத்தது கேட்கலாம், இந்த சிறிய வியாபாரங்கள், அதாவது சிறிய வியாபாரங்களுக்கு வணிகத்தின் பங்களிப்பு, அது அரசு மற்றும் ஏனைய அமைப்புகளோட பங்களிப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அப்ப அவங்களோட பங்களிப்பு இல்லாதது ஒரு சிறு வணிகம் தோல்வியடைவதற்கான காரணங்கள். சோ இங்க நீங்க ஆன்சர் தேவையில்ல. அப்ப முதலாவதுல நாங்க பார்த்தோம் கொஸ்டினும் ஆன்சரும் எழுதணும். இங்க கொஸ்டின் மட்டும் தான் கேட்கிறாங்க. அதாவது சிறிய வியாபார தோல்விக்கான காரணங்களை இட்டு ஆராய்வதற்காக ஆய்வு ஒன்று நடத்தும் நோக்கமாக 16 வினாக்கள் கொண்ட கேள்வி கொத்தொன்றை தான் தயாரிக்க சொல்லி இருக்கிறாங்க. சோ அந்த மாரி தான். அடுத்தது நாங்க போடலாம். இந்த சிறு வியாபாரங்கள் தோல்வின்னு சொல்லி சொல்லக்குள்ள இன்னும் என்னென்ன விஷயங்கள் நாங்க பார்த்தோம். ஓகே. சோ அந்த சிறு வியாபாரங்களுக்கு உட்கட்டமைப்பு வசதிகள்னு சொல்லி என்னென்ன தேவைப்பாடுகள் காணப்படுதுன்னு சொல்லி கேட்கலாம். அடுத்தது இந்த சிறு வியாபாரத்துல இருக்கப்படுகிற இந்த முகாமைத்துவ திறன்கள், அதாவது பலங்கள், பலவீனங்களை எப்படி கண்டறிஞ்சு கொள்ள முடியும். அடுத்தது சிறு வியாபாரம் தோல்விக்கு இன்னொரு காரணம் சரியான சந்தர்ப்பங்களை ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ளும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ த்ரெட்ஸ வெற்றி கொள்ள சக்சஸ்ஃபுல்லா பேஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்ப அந்த சந்தர்ப்பங்கள்ல எப்படி அடையாளம் கண்டு கொள்ள முடியும் இந்த சிறு வியாபாரம்னு சொல்லி சொல்லலாம். அடுத்தது இந்த சிறு வியாபாரங்கள் பிரச்சனைகளுக்கு, அச்சுறுத்தல்களுக்கு எப்படி வெற்றிகரமா முகம் கொடுக்கணும்னு சொல்லி கொஸ்டின் கேட்கலாம். சோ இந்த மாதிரியான அந்த சிறு வியாபாரம் தோல்வி அடைகிறதுக்கு கூடிய காரணிகள் இருக்கும் தெரியுமா? அந்த வில காரணிகள். சோ அது அடுத்தது மானிட தொடர்பு. அதாவது சிறு வியாபாரம் ஏனைய அமைப்பு, ஏனைய மானிட தொடர்பை எப்படி வளர்த்துக் கொள்ளணும். அப்ப அந்த மாதிரி. அடுத்தது வளங்கள் எவ்வாறு முறையாக நிர்வகிக்கப்பட வேண்டும்னு சொல்லி கேட்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின்கள் கொஞ்சம் ஒரே ஒரே டைப்ல இருக்காம டிஃபரெண்டான டைப்ல நாங்க கொஸ்டின் 16 இங்க கேட்டிருக்காங்க. மார்க்ஸ் உண்மையாலுமே 20 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. அப்ப 20 மார்க்ஸ் கேட்டிருக்காங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க்ஸ் படி 16 கொஸ்டின் போயிரும். அப்ப 16 கொஸ்டின் போகக்குள்ள நீங்க இன்னொரு 4
அப்ப 20 மார்க்ஸ் அவங்க எலோகேட்டட் பண்ணி தருவாங்க. ஆனா இன்னொரு 4 கொஸ்டின் எக்ஸ்ட்ராவா தெரிஞ்சா அது எழுதுறதுல எந்த பிரச்சனையுமே இல்ல. சரியா? அடுத்த கொஸ்டினுக்கு போவோம். உலகுல வந்து எப்பொருளாதாரத்திலும் சிறு வியாபாரம் முக்கியத்துவம் வகிக்குது. அப்ப சிறிய வியாபார நிறுவனத்தின் பொது பண்புகள். அப்போ ஒரு வணிகத்தை ஒரு சிறிய வியாபாரத்தை எடுத்துக்கோன்னா, அந்த சிறிய வியாபாரத்தில வந்து பண்புகள் இருக்கும். ஸோ அந்த சிறிய வியாபாரம்ன்ற பண்புகள்னு சொன்னா, இப்ப நாங்க இந்த விஷயத்த எகெயின் சொல்லலாம் எங்களுக்கு. அதாவது என்னது சிறிய வியாபாரத்தின் பண்புகள்? சந்தை சிறிய அளவுல இருக்கு. முதலீடு வந்து செய்யப்பட்ட மூலதனத்த அளவு வந்து சிறியதா இருக்குன்னு சொல்லலாம். அடுத்தது வந்து குறைந்த அளவான ஊழியர் எண்ணிக்கை காணப்படுதுன்னு சொல்லலாம். குடும்பத்துல வந்து உழைப்பு வந்து கூடுதல். அப்ப அந்த சிறிய வியாபாரம் சொல்லக்குள்ள குடும்பத்துல வந்து ஊழியர்கள் அதாவது அந்த உரிமையாளர்களுக்கு வந்து அந்த குடும்பத்தின் சப்போர்ட், ஃபேமிலி சப்போர்ட் ஒண்ணு இருக்கு. தன்னிடமுள்ள தகவல்கள மாத்திரம் அடிப்படையா வச்சுக்கொண்டு தான் தீர்மானம் எடுப்பாங்க. இப்ப வெளி தகவல் வந்து தேடுறது வந்து குறைவு. ஸோ எங்கிட்ட வந்து இவ்வளவு பேர் இருக்காங்க. அந்த மாரியான விஷயம். அடுத்தது வணிகத்தின் முகாமையாளர் வந்து சுதந்திரமானவர். அதாவது இங்க முகாமையாளர்ன்னு யார சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த உரிமையாளரை தான் முகாமையாளர்ன்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து பெரும்பாலுமே வந்து இந்த உள்நாட்டு சந்தை, அதாவது டொமஸ்டிக் மார்க்கெட்டா தான் இருக்கணும். இருந்தாலுமே வந்து இந்த சிறிய நடுத்தர வணிகங்கள் வந்து வெளிநாட்டுக்கு சந்தைக்கு வந்து உற்பத்தி பொருட்கள வழங்குறாங்க. அதாவது கைப்பை உற்பத்திகள், அந்த மாரியான அந்த காஸ்மெட்டிக் ஐட்டம், அந்த தென்னோலை, அந்த சிரட்டை அதுகள்ல செஞ்ச அந்த டிசைனிங், அந்த பாசி மாலைகள் அந்த மாரியான அதெல்லாமே வந்து உற்பத்தி செஞ்சு வெளிநாட்டு சந்தைக்கும் ஏற்றுமதி செய்யுது. அடுத்தது வந்து பாரிய வணிகங்களோட ஒப்பிடக்குள்ள வந்து நிதி கட்டுப்பாடு. அதாவது வந்து ஃபைனான்சியல் கண்ட்ரோலிங் வந்து ஒண்ணும் இல்ல. சம்டைம்ஸ் வந்து காஸ்ட் கூட போகலாம். ஒரு சம்டைம்ஸ் காஸ்ட் குறைவா போகலாம். அந்த மாரி ஒரு கண்ட்ரோலிங் ஒண்ணும் இல்ல. நவீன தொழில்நுட்ப பாவனை குறைவு. அதாவது டெக்னாலஜி வந்து யூஸ் பண்றது வந்து ரொம்ப ரேர்ன்னு சொல்லி சொல்றாங்க. சரி, இதுதான் ஒரு சிறு வணிகத்தின் வந்து பண்புகளா இருக்கும்னு சொல்லி சொல்லலாம். ஓகேயா? சரி. அடுத்த கொஸ்டின் நாங்க பார்ப்போம். இது எல்லாமே வந்து நாங்க டைரக்ட்டாவே படிச்சு கொண்டு போனது தான். அதாவது வந்து இன்றைய இலங்கையில வந்து வாய்ப்புகள் தொடர்பாக சிறிய வியாபாரம் எவ்வாறு முக்கியத்துவம் பெறுகுது? அப்ப சிறிய வியாபாரம் எவ்வாறு முக்கியத்துவம் பெறுகுதுன்னு சொன்னா, அதாவது வந்து அ சிறிய வியாபாரம் வந்து முக்கியத்துவம் பெறுதுன்னு சொல்லக்குள்ள வந்து, இப்ப நாங்க வந்து ஒவ்வொரு விஷயம் இப்போ ஒரு ஒரு சிறிய ஒரு வணிகம் வந்து ஒரு முக்கியத்துவம் பெறுதுன்னு சொன்னா, அது என்னதுக்காக முக்கியத்துவம் பெறுது? அதாவது வந்து இப்ப நாங்க சொல்லலாம், இன்றைய காலத்த பொறுத்தளவுல, அதாவது இன்றைய இலங்கையின் வாய்ப்புகள் தொடர்பாக. அதாவது இலங்கையிட வாய்ப்புகள் தொடர்பாகன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இல்லாட்டி டைரக்ட்டா முக்கியத்துவம் பெறுதுன்னா, அந்த வேலை வாய்ப்புக்கு, பொருளாதார பங்களிப்புக்கு, வளங்கள பயன்படுத்துறதுக்குன்னு சொல்லி நாங்க போடலாம். ஆனா இலங்கையின் வாய்ப்புகள் தொடர்பாக வந்து இப்ப இலங்கையில வந்து நவீன தொழில்நுட்ப முறைகள் வந்து உபகரணங்களோட பாவனை வந்து அதிகரிச்சு கொண்டு வருது. ஸோ அதுக்கா பயன்படுத்துறதுக்கு. அடுத்து சூழலுக்கு இசைவான உற்பத்திகள் வந்து முனைப்பு காட்டுது. அதாவது சூழலுக்கு என்னென்ன இசைவாக்கமான உற்பத்திகள வந்து முனைப்பு காட்டணும். அடுத்தது வந்து வீட்டு தோட்ட செய்கை இப்ப எங்கட அ ஸ்ரீலங்கா பொறுத்தளவுல வந்து நெறைய இப்ப என்ன சொல்றது? சொன்னாங்க நீங்க வந்து உற்பத்திகள நீங்களே மரக்கறி உற்பத்திகள செஞ்சு பிசினஸ் செய்யலான்னு சொல்லி. அந்த மாரி புதிய விதை வகைகள், அந்த வீட்டு தோட்ட செய்கை மேம்படுது. அடுத்தது வந்து சுற்றுலா கைத்தொழில் வந்து விரிவடைஞ்சு காணப்படுது. இப்ப நெறைய வந்து என்டர்பிரனர்ஸ் என்ன செய்றான்னு சொன்னா, அந்த கைட்னஸா இருப்பாங்க. அவங்க கூட ஒரு என்டர்பிரனரா தான் இருக்காங்க. சுற்றுலா பயணிகள் நெறைய பேர் வாராங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு கைட்னஸா இருக்குது அந்த மாரி. அடுத்தது வந்து தற்காலத்துல வந்து இப்ப ஸ்ரீலங்கால வந்து ஃபேஷன் கூடிருச்சு. அதாவது மெதுவா உடை அலங்காரம், அ ஒப்பனை போன்ற அந்த மாரியான விஷயங்களுக்கெல்லாம் வந்து அதிக அளவு வந்து டிமாண்ட் கூடியிருக்கு. நெறைய பேர் மேக்கப் பண்றாங்க, ஃபேஷன்ஸ் பண்றாங்க, மாடலிங் சைடு இருக்காங்க அந்த நிலையில. அடுத்தது வந்து ஆரோக்கியமும் பாதுகாப்பானுமான உணவு உற்பத்தி. அப்ப நெறைய பேர் வந்து இப்ப வந்து இப்ப எந்த இது சாப்பிட்டாலும் நோய்கள் அது இதுன்னு வருது. ஸோ அதனால நெறைய பேர் வந்து இந்த ஆர்கானிக் ப்ராடக்ட் வந்து அதாவது இயற்கை உணவு முறைகள்ல வந்து ஆரம்பத்துல இருந்து அப்ப நாங்க இயற்கையா வீட்டு தோட்டத்துல உருவாக்குன மாரி அப்படி அந்த மருந்துகள் அற்ற அந்த பொருட்கள வந்து. அடுத்தது வந்து போக்குவரத்து, நிதி சேவை, தொலைத்தொடர்பு சேவைக்கான கேள்விகள். அப்ப அதாவது இப்ப டிரான்ஸ்போர்ட் பாருங்க, இப்ப பிக்மி, ஊபர் அந்த மாரியான விஷயங்கள். அடுத்தது வந்து ஃபைனான்சியல், ஸோ கம்யூனிகேஷன். அப்ப அந்த மாரியான எல்லாத்துக்குமே வந்து டிமாண்ட் கூடியிருக்குன்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து டிஜிட்டல் டெக்னாலஜி, கணனி தொழில்நுட்பம் வந்து
அதிகரிச்சிருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது இயற்கை சூழலுக்கான ஆர்வம். அதாவது என்வைரன்மென்ட் வந்து புரொடெக்ட் பண்ணணும். என்வைரன்மென்ட் வந்து பாதுகாக்கணும். அந்த மாதிரியான விஷயங்கள். நிர்மாணத் துறையில் ஏற்பட்டுள்ள வணிக வாய்ப்பு. அதாவது ஃபேஷன் டிசைனிங், அது ஆடை வடிவமைப்பு. இப்ப எங்கட கேம்பஸ் எடுத்துக்கொண்டாலும் நிறைய கோர்சஸ் அந்த மாரி இருக்கு. அடுத்து குளோபலைசேஷன். அதாவது இப்ப நாங்க சொன்ன சிறிய வணிகங்கள் வந்து உள்நாட்டுக்கு மட்டும் இல்ல, வெளிநாட்டுகளுக்கும் உற்பத்திய வழங்குறாங்க. இப்ப இந்த குளோபலைசேஷன் மூலமா வந்து எங்கட நாட்டு பொருட்கள் வந்து அந்த சிறு வணிகர்கள் மூலமா உற்பத்தி செய்யப்படுறது வந்து வெளிநாடுகளுக்கு அனுப்பப்படுதுன்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது சூழலுக்கு பொருத்தமான மின்சக்தி உற்பத்தி. அதாவது நாங்க படிக்கும் சோலோ பேனல். இப்ப இந்த சோலோ பேனல் எல்லாமே வந்து நார்மலாவே வந்து ரொம்ப இந்த தற்காலத்துல வந்து அது கூட ஒரு பெரிய பிசினஸா போய்க்கொண்டு இருக்கு. நானோ தொழில்நுட்பத்தினூடாக வணிக வாய்ப்புகள். அதாவது வந்து நானோ தொழில்நுட்பம்னா டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக் அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கொண்டு வராங்க. இந்த மாதிரியான காரணங்களுக்காகத்தான் வந்து இந்த வாய்ப்புகள் தொடர்பா வந்து சிறிய வியாபாரம் வந்து முக்கியத்துவம் பெறுதுன்னு சொல்லி நீங்க சொல்லணும். கிளியரா? ஓகே. அடுத்தது வந்து பாருங்க, உங்கள் நோக்கின்படி சிறிய வியாபாரமா இருப்பதென்று வந்து அனுகூலங்கள் வந்து என்னதுன்னு சொல்லி கேட்குறாங்க. சிறிய வியாபாரத்தின் அனுகூலங்கள்னு சொல்லி சொன்னா, குறைந்த அளவு வளங்கள், அதாவது மூலதனத்த கொண்டு வணிகத்த வந்து ஆரம்பிக்க முடியுது. அதாவது வந்து இது வந்து நாங்க ஆல்ரெடி இந்த சிறிய வணிகத்தின்ட வந்து பிரதிகூலம்னு சொல்லி என்னதுன்னு சொல்லி பார்த்தோம். அதே போல வந்து இந்த சிறு வணிகத்தின்ட வந்து நாங்க அனுகூலம், அதாவது நன்மைகள் என்னதுன்னு சொல்லி ஒரு கொஸ்டின்ல வந்து கேட்டிருக்காங்க. சரியா? அப்ப அதுல வந்து பாருங்க, குறைந்த அளவு மூலதனம். பாவனையில் உள்நாட்டு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த முடியுது. இப்ப நாங்க இந்த டெக்னாலஜிக்காக வந்து வெளிநாட்டுல வந்து இருக்க தேவையில்ல. உள்நாட்டுல சாதாரணமா சின்ன சின்ன டெக்னாலஜிகள், சின்ன சின்ன சிஸ்டம் மெத்தட்ஸ் அத யூஸ் பண்றாங்க. அந்த மெத்தட்கள நாங்க ஃபாலோ பண்ண முடியும்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது வணிகத்த நடத்தி செல்லும் பொழுது வந்து சுற்றாடல் மாற்றங்களுக்கு, அதாவது இப்ப என்வைரன்மென்ட் சேஞ்சஸ்க்கு வந்து இலகுவா வந்து சேஞ்ச் பண்ணக்கூடியதா இருக்கும். இப்ப சிறு வணிகம் தானே, டக்குனா வந்து என்வைரன்மென்ட் சேஞ்சஸ்க்கு ஏத்த மாரி சேஞ்ச் பண்ணி கொள்ள முடியும்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது வந்து இந்த வணிக செயற்பாடின் போது அரசினால் கிடைக்கும் விசேட ஊக்குவிப்புகளையும் வந்து பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது வந்து பாருங்க, இந்த ஊழியர்களை இணைச்சுக் கொள்றது. புதுசா ஒரு எம்ப்ளாயி தேவைன்னா, அதை ஈஸியா இணைச்சுக் கொள்றோம். அவங்களுக்கு பயிற்சி வழங்குறதெல்லாம் வந்து இலகுவா இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது வந்து ஊழியர்கள் இந்த பல்வேறு திறன்கள வந்து உயர்ந்தபட்ச நன்மை. இப்போ ஒரு எம்ப்ளாயி இருக்கான்னு சொன்னா, அவர்கிட்ட நாங்க மேக்ஸிமம் வந்து நாங்க அவர்ட்ட பெனிஃபிட் எடுத்துக்கொள்ள முடியும், இந்த சிறு வணிகங்கள் கிட்ட. அடுத்தது வந்து என்னது வணிக செயற்பாடுகள் வந்து குடும்பத்தின் பங்களிப்ப வந்து இலகுவா பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும். இதுகள் தான் அந்த சிறு வணிகத்தின் வந்து நன்மைகள்னு சொல்லி நாம சொல்றோம். கிளியரா? சரி, சரி. அடுத்தது வந்து பாருங்க, அடுத்தது இங்க கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்கான்னு சொல்லி சொன்னா, பெரிய வியாபாரங்களுக்கு சிறிய வியாபாரங்கள் எவ்வாறு உதவுகின்றதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது வந்து இந்த ஸ்மால் பிசினஸ் மேனேஜ்மென்ட் வந்து எப்படி இந்த என்ன சொல்றது? பெரிய பெரிய பிசினஸ்ங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லி கேட்கிறாங்க. அதாவது வந்து இது கூட வந்து நாங்க என்ன 1 மினிட். சிறிய வியாபாரங்கள் வந்து பாரியளவு வணிகங்களுக்கு வந்து எவ்வாறு பங்களிப்பு செய்யுதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப முதலாவது வந்து வேலையின்மைக்கு வந்து தீர்வா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அதாவது வந்து வேலையின்மைக்கு தீர்வான இப்ப பெரிய அளவு நிறுவனங்கள் வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, எல்லாரையும் வந்து எம்ப்ளாய்மென்ட்க்கு வந்து எடுத்துக்கொள்ள முடியாது. அப்ப இந்த சிறிய அளவு வணிகங்கள் மூலமா தான் அந்த அன்எம்ப்ளாய்மென்ட் வந்து ஓரளவு சரி குறையுதுன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப உதாரணமா வந்து என்ன சொல்றது? அடுத்தது வந்து பாருங்க, பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சு கொள்ள வேண்டியது. அதாவது வந்து இப்ப பொருளாதார வளர்ச்சி அடையறதுக்காக வந்து, அந்த பொருளாதாரத்தில் உற்பத்தி செய்கின்ற பொருட்கள், சேவை வந்து அளவு அதிகரிக்கிறதுக்கு வந்து இந்த முயற்சியாண்மை வந்து உதவுதுன்னு சொல்லி நாம சொல்லலாம். ஓகேயா? அடுத்த விஷயம். இப்ப நாங்க எகைன் கொஸ்டினுக்கு வந்து எகைன் நல்ல கொஸ்டின பார்த்துக்கொள்ளுங்க. கொஸ்டின் என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னா, பெரிய வியாபாரங்களுக்கு சிறிய வியாபாரங்கள் எவ்வாறு உதவி செய்யுதுன்னு. இப்ப இந்த பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சு கொள்றதுக்கு. அதாவது வந்து இப்ப பொருளாதார வளர்ச்சின்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து இப்ப அந்த பொருளாதாரம் வந்து
வளர்ச்சி அடைகிறதுனால வந்து சிறிய வணிகங்கள் வந்து அதாவது பெரிய அளவு வணிகங்களுக்கு வந்து பங்களிப்பு செய்யறதுனால தான் இந்த பொருளாதார வளர்ச்சி வந்து அடையுதுன்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது வந்து என்ன சொல்றது? பயன்படுத்தப்படாத வளங்கள வந்து தாராளமா காணப்படுதல். அப்ப இந்த நாங்க பெரிய பாரிய அளவு வணிகங்கள் வந்து பொதுவாவே வந்து வெளிநாட்டுல இருந்து வளங்கள பெற்றுக்கொண்டு முயற்சி செய்றாங்க. ஆனா இந்த சிறு வணிகங்கள் வந்து இந்த இலங்கையில காணப்படுங்க உள்நாட்டுல காணப்படுகின்ற வளங்கள வந்து யூஸ் பண்ணி தான் என்ன செய்றாங்கன்னு சொல்லி சொன்னா, உற்பத்தியில வந்து ஈடுபடுத்துறாங்க. அடுத்தது வந்து புதிய தொழில் வழங்குனர்களை உருவாக்க வேண்டியதாக இருத்தல். அதாவது வந்து இலங்கையில வந்து சனத்தொகை வளர்ச்சிக்கு நிகரா வந்து இந்த தொழில் வாய்ப்புகள் வந்து கடினமா இருக்கும். ஸோ இந்த முயற்சியாளர்கள் தான் என்ன செய்வான்னு சொன்னா, அந்த தொழில்கள உருவாக்குறாங்க. ஸோ அந்த தொழில்கள வழங்குவதற்காக புதிய வணிகங்கள ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்ப அந்த நடத்தி செல்றப்போ வந்து நேரடியாவோ, மறைமுகமா வந்து தொழில் வாய்ப்புகள வந்து உருவாக்கி குடுக்குறாங்கன்னு சொல்லி சொல்றான். வருமான பகிர்வு முரண்பாடுகளை இழிவுபடுத்துது. அதாவது வந்து இப்ப பாரியளவு வணிகங்கள்ல வந்து இப்ப எல்லாராலயும் வந்து வருமானம் இருக்கவங்க மட்டும் தான் என்ன செய்வாங்க, பாரியளவு வணிகத்துல வந்து பிசினஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்வாங்க. ஆனா, இந்த சிறு வணிகங்கள் வந்து வருமானம் கூடியவங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளக்கூடிய சான்ஸ் இருக்கும். குறைஞ்சவங்களுக்கும் பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளக்கூடிய சான்ஸ் இருக்கு. அதுதான் இந்த வருமான பகிர்வு முரண்பாட்ட வந்து இழிவுபடுத்தக்கூடியதா இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேயா? ஸோ இந்த விஷயங்கள் தான் வந்து ஒரு சிறு வணிகம் வந்து அதாவது சிறு வணிகத்தின் பங்களிப்பு வந்து பாரியளவு வணிகங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி. அடுத்து வந்து இந்த சிறு வணிகங்கள் வந்து சின்ன சின்னதா உற்பத்தி செய்றது தான் மொத்தமா அந்த பாரியளவு வணிகங்கள் பெற்றுக்கொண்டு அத வந்து மொத்த சந்தைக்கோ அப்படி இல்லாட்டி வெளிநாடுகளுக்கோ வந்து அனுப்புறாங்க. அப்போ அது எல்லாமே வந்து இந்த சிறு வணிகங்களோட பங்களிப்பா இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேயா? அடுத்த விஷயம் பாருங்க. இந்த சிறு வியாபாரத்தின் நுட்பங்களும், புதுமையாக்கங்களும். நுட்பங்கள் புதுமையாக்கம்னு சொல்லி சொன்னா, என்னென்ன டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க? அப்படி இல்லாட்டி என்னென்ன அதாவது இப்போ புதுமையாக்கங்கள். இனோவேஷன் நாங்க சொல்லுவோம் கிரியேட்டிவிட்டி அந்த மாரியான விஷயங்கள். அதாவது ஒரு புதிய பொருள, சேவைய வந்து சந்தைக்கு முன்வைக்கிறது. உற்பத்தியில வந்து வேறுபாடுகள காட்டுறது. சந்தை இடைவெளி அப்படி இல்லாட்டி சந்தர்ப்பங்கள வந்து ஐடென்டிஃபை பண்றது. புத்துருவாக்கம் இனோவேஷன வந்து கொண்டு வாருது. அது என்ன விசேட புதிய பொருள் வந்து சேவையை முன்வைக்கிறது. அதாவது தற்போது சந்தையில வந்து போட்டி பொருள் சேவையை விட வணிகர் வந்து அதாவது முன்வைக்கின்ற உற்பத்தியின் தரம் அளவு, வேற பொதியிடல் போன்ற பண்புகள்ல வந்து வேறுபாடு காணப்படும். ஸோ இதத்தான் வந்து வெற்றிகரமான சந்தையில் பிரவேசிக்கான மார்க்கம். பாருங்க எக்ஸாம்பிள் ஒரு முனையில வந்து ஒரு பேனா எழுதுறதுக்கும், மறுமுனையில அழிப்பதற்கும் திரவத்தை கொண்டமைந்த பேனா. சவக்கார பெட்டியாவும் உபயோகிக்கக்கூடிய அப்படி இல்லாட்டி உறையுடன் கூடிய ஒரு சவக்காரம். அந்த சோப் பெட்டி மாரியே யூஸ் பண்ணக்கூடிய மாரி. ஸோ இதுகள் எல்லாமே வந்து என்ன பண்றதுன்னு சொல்லி சொன்னா, இப்ப நாங்க ஒரு பிரஷ் எடுத்துக்கோன்னா, அந்த பிரஷ்ல வந்து அந்த பிரஷ் புடி இருக்கு தானே, அதுல வந்து நாங்க மவுத் வாஷ் ஏதாவது லிக்விட் ஏதாவது போடுறது. அப்ப நாங்க அது வந்து இது எல்லாமே வந்து ஒரு விசேட ஒரு புதிய பொருள வந்து சேவை வந்து முன்வைக்கிறதுன்னு சொல்லி சொல்றது. இதுதான் இப்ப தற்காலத்துல வந்து இந்த தற்காலத்துல வந்து அதாவது வந்து சிறிய வியாபாரத்தில நுட்பங்களும், புதுமையாக்கம்னு சொல்லி நாங்க சொல்லலாம். அடுத்து வந்து உற்பத்தி வேறுபாடுகளை உபயோகிக்கிறது. அதாவது அதாவது ஒரு இங்கன வணிகர்ன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க இங்கன முயற்சியாளர்கள்ன்னு யூஸ் பண்ணுங்க. முயற்சியாளர் ஒருவர் வந்து தமது உற்பத்திய வந்து போட்டியாளரோட உற்பத்தியிலருந்து வேறுபடுத்தி காட்டுறதுக்காக மேற்கொள்ளப்படுகின்ற முயற்சியில தான் உற்பத்தி வேறுபாடுன்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ உதாரணமா வந்து சில பொருட்களோட விலைகள், அந்த பொருட்கான கேள்வியில மாற்றத்தை ஏற்படுத்துறது. அதாவது வந்து இப்ப பாருங்க, இப்ப இங்க என்ன சொல்லியிருக்காங்க, இப்ப பால் மாவு எடுத்துக்கோன்னா ஜம்போ பேக், பட்ஜெட் பேக் அதாவது எக்கனாமிக் பேக்ன்னு என்னது சஷி பேக்ன்னு சொல்லியிருக்கு. அதாவது இப்போ ஒரு பால் மாவ எடுத்துக்கொண்டாலே பாருங்க, இப்ப முன்ன 1 கிலோல உள்ள பால் மாவு வந்து விலை கூடிட்டு. அப்புறம் 400 கிராம் கொண்டு வந்தாங்க. 100 கிராம், 50 கிராம், 20 கிராம் அப்படி ஒரு கிராம்ல வந்து கொண்டு வராங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு வித்தியாசத்த வந்து கொண்டு வராங்க. அப்போ ஒரு முயற்சியாளர் வந்து புதுமையாக்கம்னு சொல்லி சொன்னா, அந்த மாதிரியான விஷயம். பாருங்க இப்ப ஆரம்பத்துல வந்து என்ன செஞ்சாங்க கோவிட்-19 டைம்ல வந்து மாஸ்க் K95 தான். அப்புறம் துணியிலயும் கொண்டு வந்தாங்க. அப்புறம் ஒரு வித்தியாசமா கொண்டு வந்தாங்க. அப்புறம் அந்த வெட்டிங் டைம்லயும் வந்து அந்த மாஸ்க் எல்லாம் டிசைன் பண்ணி, ஸோ அது ஒரு பப்ளிக் பண்ணாங்க. ஸோ ஒவ்வொரு மாரியான விஷயங்கள் இருக்கு. சரியா? சந்தை இடைவெளியை இனம் கண்டு பொருட்களை முன்வைத்தல். அதாவது வந்து என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, இப்ப சந்தையில வந்து ஒரு குறிப்பிட்ட குழுவினர் வந்து தேவை விருப்பத்த பூர்த்தி செய்து கொள்ள முடியாத நிலையில இருப்பாங்க. ஸோ அந்த கேப்ப ஐடென்டிஃபை பண்ணிக்கொண்டு இந்த சிறு வணிகங்கள் வந்து என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னா, அந்த நுகர்வோர வந்து இலக்கு வச்சு வந்து உற்பத்திகள முன்வைக்குது. விசேட தேவையுடைய சிறு நுகர்வோர் குழு மீது வந்து கவனம் செலுத்துவதில்லை. சூழல் மாற்றங்கள் தோன்றுகின்ற இவ்வாறான விசேட சந்தையில வந்து புதிய முயற்சியாளர்கள் வந்து நன்கு கவனம் செலுத்துறாங்க. அதாவது வந்து
இப்ப பாருங்க, உதாரணத்துக்கு இந்த ஓய்வு பெற்ற அரச மற்றும் தனியார் ஊழியர்கள் உள்ளாங்க. அவங்களுக்கு இருக்க சில குணநலன்கள், தேவைகள் இருக்கும். ஸோ அதுக்காக அதாவது வந்து அவங்களுக்குன்னு சொல்லி என்ன சொல்றது, ஒரு காப்பீடு, இன்சூரன்ஸ் ஒண்ணு உருவாக்குறது, வானொலி அலைவரிசை, தொலைக்காட்சி, அதாவது வந்து பராமரிப்பு நிலையங்கள், அந்த ஹஜ் யாத்திரை, தல யாத்திரை கொண்டு போறது, அந்த மாரியான விஷயங்கள். ஸோ அந்த வயசு போனவங்க. ஸோ இந்த மாரியான விஷயங்கள் வந்து இதுதான் இந்த கேப்ப வந்து ஃபில் பண்றது. அதாவது அங்கவீனமானவர்கள வந்து இப்ப ஏதாவது ஒரு ட்ரிப் ஒண்ணு கூட்டிட்டு போறது. ஸோ அந்த மாரி ஏதாவது அரேஞ்ச்மென்ட் பண்றது. ஸோ இதுகள் எல்லாமே வந்து வந்து இந்த ஒரு சந்தை இடைவெளி கேப்ப வந்து நாங்க எப்படி ஃபில் பண்றாங்கன்னு சொல்லி பார்க்குறாங்க. தற்காலத்துல நவீன முயற்சியாளர்கள். புதிய உருவாக்கம். அத நாங்க புத்துருவாக்கம்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது வந்து இப்ப ஏதாவது ஒண்ணு புதுசா செய்றது. பாருங்க, இப்ப புத்துருவாக்கத்த பத்தி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு நான் அதுல எக்ஸாம்பிள சொல்றேன். அதாவது வந்து புதிய இலகு தவணை கொடுப்பனவு மெத்தட். மெ மண் சாராத பயிர்ச்செய்கை. அதாவது மண் இல்லாம வந்து பயிர்ச்செய்கை. தண்ணீல மட்டும் அது வந்து இயங்குற உருவாகுறது. அந்த மாரியான விஷயங்கள். பிளாஸ்டிக் பாவனை வந்து அதாவது பலகைக்கு பதிலா வந்து பிளாஸ்டிக் பாவனை. அப்படி இல்லாட்டி பிளாஸ்டிக் பாவனைக்கு பதிலா வந்து வேற ஏதாவது ஒரு மெத்தட்ல வந்து கொண்டு வாரது. அப்புறம் அந்த சிறுவர்ட கதை புத்தகங்கள், பல்வேறு வடிவங்கள்ல உருவாக்குறது. பாருங்க, அந்த 3டி மெத்தட்லலாம் இப்ப புக்ஸ் எல்லாம் வரும். அந்த மாரியான விஷயங்கள் எல்லாமே. ஸோ இதுதான் வந்து என்னதுன்னு சொல்லி சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, ஒரு முயற்சியாளர் வந்து எப்படி அந்த புதிய நுட்பங்களையும், புதுமையாக்கமும் செய்றாங்கன்னு சொல்லி நாங்க சொல்லணும். ஸோ அந்த விஷயங்கள வந்து உதாரணத்தோட நீங்க எழுதினா ஓகே. அடுத்தது பாருங்க, இந்த சிறு வியாபாரங்கள்ல வியாபார பதிவுகள்ல முக்கியத்துவம். அதே தான் இங்கேயும் இருக்கு. சிறிய வணிகத்திற்கு அவ்வணிகத்தை பதிவு செய்வதன் முக்கியத்துவம். அடுத்தது நாங்க டிஸ்கஷன் பண்ண 2015ல தனியார் தொழிலுடைமைத்துவ பண்புகள். 2016லயும் அதே கொஸ்டின் தான். தனிப்பட்ட தொழிலுடைமைத்துவ பண்புகள் எவை என விளக்குகன்னு சொல்லி 20 மார்க்ஸ்க்கு. அடுத்தது 2020லயும் வந்து தனிநபர் தொழில்முனைத்துவ பண்புகள வந்து கேட்டிருக்காங்க. ஓகேயா? அந்த கொஸ்டின் எல்லாமே வந்து நாங்க டிஸ்கஷன் பண்ணது. ஓகேயா? அடுத்தது வந்து ஓகே, இந்த சிறுபாகம், நுண்பாகம் இருக்கு. நுண்பாகம், பெரும்பாகம் இருக்கு. பின்வரும் சிறு குறிப்பு. வியாபார நெறி ஓகே. நான் இதுவும் படிச்சது. வியாபார நெறிமுறையும் சமூக பொறுப்புகளும். அதுதான் நாங்க படிச்சது என்னது? பிசினஸ் எத்திக்கல் அண்ட் அதாவது சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அடுத்தது வந்து தொழிலுரிமையாளர்களின் சமூக பொறுப்புகள் என்ன? ஸோ இதுங்க வந்து அப்ப அவர் என்னென்ன விஷயங்கள வந்து செய்யணும் 2020ல. இந்த கொஸ்டினும் வந்து பார்த்தது. அடுத்தது பாருங்க, தூர நோக்கு. 2015ல கேட்டிருக்க நோக்கு, குறிக்கோள்கள். அடுத்தது வந்து 2020லயும் தூர நோக்க பத்தி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நாங்க படிச்ச விஷயங்கள் தான். சரியா? ஸோ இதுல வந்து இன்னொரு சின்ன விஷயம் இருக்கு. இந்த ஸ்வொட் அனலைஸ்ன்னு சொல்லி. அதையும் நாங்க பார்த்துக் கொண்டு போவோம். உமது பகுதியில் தகுந்ததொரு சிறிய வியாபாரத்தை நீர் ஆரம்பிக்க உள்ளதாக கருதவும், சிறிய வியாபாரம் ஒன்றை தெரிவு செய்யும் ஸ்வொட் ஆய்வினை ஆராய்க. அடுத்தது ஸ்வொட் பகுப்பாய்வுனா என்னதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து நான் போவோம். சரியா? ஸோ இதுல வந்து இன்னொரு கொஸ்டின்ஸ் இருக்கு. அதுக்கு முதல்ல வந்து நாங்க இந்த ஸ்வட் பகுப்பாய்வுனா என்னதுன்னு பார்ப்போம். அதாவது வந்து ஒரு ஸ்வட் பகுப்பாய்வுன்னு சொன்னா ஸ்ட்ரெங்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டீஸ், த்ரெட். இது வந்து ஒரு டூல்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது ஒரு என்வைரன்மென்ட் அனலிசிஸ், ஒரு சூழல் ஆய்வுல வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு டூலா தான் இந்த ஸ்வட் அனலிசிஸ் இருக்கு. நீங்க இப்ப அடுத்தடுத்த கிரேட்லாம் வரக்குள்ள இந்த ஸ்வட்ட பத்தி அட்வான்ஸா இன்னும் படிப்பீங்க. பேசிக்கா உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளுங்க. அப்ப இந்த ஸ்வட் பகுப்பாய்வு செய்வதனால வந்து ஒரு முயற்சியாளர் வந்து மிகவும் பொருத்தமானதும், அதாவது இலகுவானதுமான ஒரு வணிக வாய்ப்புகள வந்து இனங்கண்டு கொள்ள முடியும்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது வந்து இந்த ஸ்வட் மூலமா வந்து நாங்க பலத்த வந்து முறையா பயன்படுத்திக் கொள்ள முடியும். பலவீனத்த வந்து முறையா போக்கிக் கொள்ளவும், சந்தர்ப்பங்கள சரியா ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ளவும், சவால்களுக்கு வந்து வெற்றிகரமா முகம் கொடுக்கவும் வந்து இந்த ஸ்வட் அனலைஸ்ன்னு சொல்ற விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகுதுன்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? அப்ப பாருங்க, ஒரு ஸ்வொட் அனலைசிஸ்ன்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து பலம், அதாவது ஒரு அத வந்து நாங்க அகச்சூழல் காரணி, புறச்சூழல் காரணின்னு சொல்லியிருக்கு. இன்டர்னல் என்வைரன்மென்ட், எக்ஸ்டர்னல் என்வைரன்மென்ட். நான் இத வந்து தெளிவா இன்னும் ஒரு அசைன்மென்ட் டிஸ்கஷன் டைம்ல நான் விளங்கவும் படுத்தியிருப்பேன். சரியா? ஸோ நான் அந்த அசைன்மென்ட் ரெக்கார்டிங் எல்லாமே வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதுகளையும் வந்து எக்ஸாம்க்கு முதல்ல வந்து அசைன்மென்ட்க்கு நான் டிஸ்கஷன் பண்ண விஷயங்களையும் சரியா அந்த ரெக்கார்டிங் எல்லாமே கேட்டுக்கொண்டு போங்க. சம்டைம்ஸ் நீங்க அசைன்மென்ட்ல வந்து சரியா நெறைய பேர் வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிலாட்டி, அந்த அசைன்மென்ட் கொஸ்டின அகைன் அப்படியே பேப்பர்ல போடக்கூடிய சான்ஸ் இருக்கு. சரியா? ஸோ அதையும் ஒருக்கா பார்த்துக் கொள்ளுங்க. அதனால நாங்க அசைன்மென்ட்
வச்சு அந்த அசைன்மென்ட்ல சரியா ஸ்கோர் பண்ணாட்டி, சரியான ஆன்சர்ஸ் அவங்க எதிர்பார்க்கிற ஆன்சர் அளவு வந்து ஸ்டூடண்ட்ஸால வந்து செஞ்சு என்ன சொல்ல எழுதி இல்லாட்டி வந்து அந்த கொஸ்டின எகெயின் வந்து என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னா, எக்ஸாம் பேப்பருக்கு வந்து போடுவாங்க. அப்ப இந்த அகச்சூழல் மூலமா, அதாவது இன்டர்னல் என்வைரன்மென்ட் மூலமா தான் நாங்க இந்த பலம், பலவீனம்னு சொல்ற 2 விஷயத்தையும் வந்து தெரிஞ்சு கொள்வோம். எக்ஸ்டர்னல் என்வைரன்மென்ட் அதாவது புறச்சூழல் காரணிகள் மூலமா சந்தர்ப்பம், சவால்கள வந்து தெரிஞ்சு கொள்ள முடியும்னு சொல்லி சொல்றாங்க. உதாரணத்துக்கு பாருங்க இங்கன பலம். அத வந்து நாங்க சாதகமான காரணி, பாதகமான காரணின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது வந்து நெகட்டிவ் ஃபேக்டர்ஸ் அண்ட் பாசிட்டிவ் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். இந்த பலமும் வாய்ப்புன்னு சொல்றது வந்து எங்களுக்கு சாதகமான காரணி. இதத்தான் நாங்க பாசிட்டிவ் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். இந்த பலவீனம் மற்றும் சவால்கள வந்து பாதகமான காரணி. இத நாங்க நெகட்டிவ் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். அப்படி இல்லாட்டி எதிர்மறையான தாக்கம். இது வந்து நேர்மறையான தாக்கம்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப முதலாவது இந்த அகச்சூழலுக்குள்ள வாரது வந்து பாருங்க வளங்கள். எங்களுக்கு ரிசோர்ஸ் இருக்கணும். மனித வளமா இருக்கலாம், தொழில்நுட்பமா இருக்கலாம், மூலதனமா இருக்கலாம், மூலப்பொருள் பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கலாம், வளங்கள். திறமையான ஊழியர்கள், நல்ல டேலண்டான, ஸ்கில்லான ஊழியர்கள் இருக்கக்குள்ள அந்த நிறுவனத்துல வந்து என்ன நடக்கும்? புரொடக்டிவிட்டி கூடும். தரமான உற்பத்தி. அந்த பொருள் வந்து எஸ்எல்எஸ்ஓ, ஐஎஸ் நல்ல ஒரு தரச் சான்றிதழுடைய பொருட்களா இருக்கக்குள்ள வாடிக்கையாளர் அந்த பொருட்கள வாங்குவாங்க. ஸ்திரத்தன்மை, அதாவது வந்து ஸ்திரமான நிதி நிலைமை இருக்கணும். அதாவது வந்து ஒரு என்ன சொல்றது? சரியான ஸ்திரத்தன்மை இருக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு ஒரு வணிகத்த எடுத்துக்கொண்டா, அந்த வணிகம் வந்து நிலையா, ஸ்திரத்தன்மையா இருக்கணும்னு சொல்லி சொல்றதத்தான் அங்கன நாம சொல்றாங்க. அடுத்தது வந்து பாருங்க, இந்த பழங்கள்ன்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து உரிமையாளரா இருக்கலாம், முகாமையாளரா இருக்கலாம். அதத்தான் நாங்க அங்கன வந்து உரிமையாளர், ஊழியர்கள் இவங்கெல்லாம் திறமையான ஊழியர்கள், நல்ல பயிற்சி பெற்ற அனுபவம். நான் சொன்னேன் தானே, இந்த முகாமையாளர்ன்னு சொல்றவரே தான் உரிமையாளர். அப்ப அந்த அனுபவம், ஆற்றல் இருக்குது. அது எல்லாமே வந்து பலங்கள்னு சொல்லி சொல்லலாம். நிறுவன கலாச்சாரம். அந்த சிறு நிறுவனமா இருந்தாலுமே வந்து, அது சரியான ஒழுக்க வழக்கங்கள், ஒழுக்கம், பழக்கவழக்கங்கள்லாம் வந்து முறையா இருக்கணும்னு சொல்லி சொல்றது எல்லாமே பலம் தான். அடுத்தது வந்து என்னது? அந்த பொருத்தமான நிறுவன கட்டமைப்பு. அந்த சிறு வணிகத்தின் வந்து கட்டமைப்பெல்லாம் வந்து சரியான மெத்தட்ல இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேயா? ஸோ அடுத்தது வந்து பாருங்க, ஆப்பர்ச்சுனிட்டீஸ். இது வாய்ப்புக்கள். அது வந்து புறச்சூழல் மூலமா பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சாதகமான காரணி ஆகும். அது வந்து அதிகமான நுகர்வோர். நிறைய எங்களுக்கு நுகர்வோர் இருந்தா, அப்ப எங்களோட பிசினஸ்க்கு அதிக அளவானோர் வருவாங்க. போட்டியாளர்கள் விலகல். அதாவது வந்து இப்ப உங்களோட நிறுவனம் நீங்க வந்து ஆடை தைக்கிறீங்கன்னு சொன்னா, செலூன் அதாவது ஒரு அந்த பிரதேசத்துக்கே வந்து ஒரு ஆடை நிறுவனம் தான் இருக்கு. ஸோ அது வந்து அப்ப போட்டியாளர் வந்து குறைவா காணப்படுறது. தொழில்நுட்ப முன்னேற்றம், அதாவது டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ல வந்து நீங்க நெறைய அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ண கத்துக்கொள்றீங்க. ஸோ அதன் மூலமா உங்களுக்கு வந்து ஒரு சான்ஸ் கிடைக்குது. ஸோ அதுகள் தான் வந்து சந்தர்ப்பம்னு சொல்லி நாம சொல்லுவோம். அடுத்தது வந்து தகவல் மற்றும் ஆராய்ச்சி. அதாவது வந்து இப்போ உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு பிசினஸ் ஓப்பன் பண்ணணும்னா, உங்களுக்கு நெறைய இன்ஃபர்மேஷன் பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கு. இப்போ உங்களுடைய நிறுவனத்துக்கு ஏதாவது பிரச்சனைன்னா, அது முன்கூட்டியே உங்களால அடையாளம் கண்டுகொள்ள முடியுது. அந்த மாதிரி. அரசு ஊக்குவிப்புகள். கவர்ன்மெண்ட் வந்து உங்களுக்கு நெறைய மோட்டிவேஷன் குடுக்கலாம். லோன் குடுக்குறது, இன்கம் டேக்ஸஸ வந்து ரிடியூஸ் பண்றது, ஆப்பர்ச்சுனிட்டீஸ் குடுக்குறது, நெறைய எம்ப்ளாய்மென்ட் எடுத்து குடுக்குறது, உங்களுக்கு தேவையான ரிசோர்ஸஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு அலோகேட்டட் பண்ணி குடுக்குறது. ஸோ இதுகள் தான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டீஸ்ன்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். அடுத்தது வந்து பலவீனம். இது வந்து ஒரு பாதகமான காரணி. இன்டர்னல் என்வைரன்மென்ட் குள்ள வர்றது இந்த பலவீனம். நிதி பற்றாக்குறை. அதாவது நீங்க இங்க எழுதியிருக்கதே வந்து இந்த வளங்கள் காணப்படுது. இதுகளே வந்து இங்க இருக்கதெல்லாம் இல்லன்னு எழுதணும். இங்க திறமையானதெல்லாம் திறமையற்றதுன்னு சொல்லி எடுக்கணும். தரமானது தரமற்றது. ஸ்திரமானது ஸ்திரத்தன்மை இல்லன்னு சொல்லி. இதுகளே வந்து இங்க நெகட்டிவா எழுதினாலே ஓகே. பாருங்க நிதி பற்றாக்குறை. அப்புறம் டேலண்ட் இல்லாத முகாமையாளர், அனுபவம், அறிவும் இல்லாத முகாமையாளர் அப்படி இல்லாட்டி ஊழியர் இருக்காங்கன்னு சொல்லி சொல்லலாம். அடுத்தது வந்து பாருங்க காலாவதியான தொழில்நுட்பம். அதாவது தொழில்நுட்ப ரீதியான முன்னேற்றம் காணப்படாம இருக்குது. மூலப்பொருள பெற்றுக்கொள்வது பற்றாக்குறை. அரசின்ற உதவிகள் இல்ல. நிறுவனத்தின் ஸ்திரத்தன்மையில வந்து ஸ்திரத்தன்மை காணப்படாமை. தரமான பொருட்கள், சேவை வந்து உற்பத்தி செய்யப்படாமை. ஊழியர்ன்ற அர்ப்பணிப்பு வந்து காணப்படாது. அதாவது எம்ப்ளாயி ஒழுங்கா வொர்க் பண்றாங்க இல்ல. ஸோ இது எல்லாமே வந்து பலவீனமா இருக்கும். அதே மாரி பாருங்க, இந்த பாதகமான காரணியில வந்து புறச்சூழல்ல வந்து செல்வாக்கு செலுத்துறது தான் என்னதுன்னு சொல்லி சொன்னா, இந்த சவால்கள் த்ரெட்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். இத சவால்கள்னு சொல்லுவோம். அப்படி இல்லாட்டி அச்சுறுத்தல்கள்னு கூட நாங்க சொல்லுவோம். ஸோ அந்த த்ரெட்ஸ் இருக்கக்குள்ள வந்து பாருங்க, அரசியல் தலையீடு கூடுதலா இருக்கு. கடுமையான சட்டதிட்டங்கள் அதாவது ஒரு சிறு வணிகம் ஒண்ணு ஸ்டார்ட் பண்றனால கவர்ன்மெண்ட் வந்து இல்லாத ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன கொண்டு வராங்க.
அடுத்து வந்து அனர்த்தங்கள், இயற்கை அனர்த்தங்கள், மழை, அப்புறம் வெயில். இப்ப இந்த வெயில் டைம்ல எல்லாம் வந்து ஒரு காஃபி ஷாப் போட்டிருக்கவருக்கு வந்து பிசினஸ் இருக்காது. இதே கூல் ட்ரிங்க் போட்டவருக்கு மட்டும் தான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கும். இது மழைக்காலம் தொடங்கிட்டுனா, அந்த கூல் ட்ரிங்க் போடுறவருக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்காது. அதுதான் இந்த இயற்கை அனர்த்தங்கள்னால ஏற்படுற பாதிப்புகள். பொருளாதார வீழ்ச்சி. இப்ப எங்க நாட பொறுத்தளவுல வந்து எக்கனாமிக்ல வந்து நாங்க ரொம்ப டவுன் ஆகி இருக்கிறோம். எங்கட நாட்டுல பணவீக்கம் எல்லாம் குறைவா இருக்கு. அந்த எக்கனாமிக்ல நீங்க படிச்சிருப்பீங்களே கிளாஸ்ல ESPM கிளாஸ்ல. ஸோ இந்த மாரியான விஷயங்கள் எல்லாமே வந்து நாங்க த்ரெட்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப இந்த இந்த என்ன சொல்றது? இந்த SWOT பகுப்பாய்வு மூலமா தான் வந்து அதிகமான பலம் மற்றும் வாய்ப்புகள் உள்ளதும், குறைந்த பலவீனம் மற்றும் சவால்கள் உள்ள வணிக எண்ணங்கள வந்து தெரிவு செஞ்சு கொள்ள முடியும்ன்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு வணிகத்துல வந்து நாங்க ஒரு வணிகத்த தெரிவு செய்யக்குள்ள, அப்படி இல்லாட்டி ஒரு வணிகத்துல போன பிறகு நாங்க அந்த வணிகத்த டெவலப்மெண்ட் செய்யணும்னு சொன்னா, கண்டிப்பா அந்த நிறுவனத்துல வந்து இந்த SWOT பகுப்பாய்வு வந்து செய்யணும்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு இந்த எக்ஸாம் கொஸ்டின்ல வந்து 2014ல வந்து வந்து ஸோ 2016ல வந்து கேட்டிருக்காங்க. அதே மாரி 2014லயும் கேட்டிருக்காங்க. ஒரு சிறிய வியாபாரத்தை ஆரம்பிக்கிறீங்க. அந்த சிறிய வியாபாரத்த தெரிவு செய்யும் பொழுது SWOT ஆய்வினை வந்து ஆராய சொல்லியிருக்காங்க. அப்ப இதே விஷயத்துக்கு சாரி இதே விஷயத்த தான் வந்து நீங்க அங்கன சொல்ல போறீங்க. பாருங்க, இப்ப நான் வந்து இது வந்து உங்களோட ப்ராஜெக்ட்லயும் வந்து வருது. ஸோ அந்த ப்ராஜெக்ட்ல வந்து வரக்குள்ள வந்து பாருங்க, முதலாவது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி சொன்னா, ஒரு சிறிய வியாபாரம் வந்து ஸ்டார்ட் பண்ணக்குள்ள வந்து கண்டிப்பா வந்து இந்த SWOT ஆய்வ வந்து செய்யணும்னு சொல்லி சொல்லியிருக்கான். பாருங்க, இப்ப நான் இங்க வந்து தெரிவு செஞ்ச வணிகம் வந்து உதாரணம் சொல்லுவேமே, அதாவது வந்து பாருங்க, ஒரு உணவகத்த வந்து சிறிய வியாபார வணிக முயற்சியாளன் சிறிய உணவு கடையை வந்து ஆய்வுக்கு உட்படுத்தியிருக்காங்க. ஸோ அந்த ஆய்வுக்கு உட்படுத்தி வந்து அந்த வணிகத்தில வந்து பலம், பலவீனம், சந்தர்ப்பம், சவால்கள் எல்லாத்தையும் வந்து பார்க்கணும். அப்ப அந்த நிறுவனத்தின் பலம் என்ன? பலவீனம் என்ன? சந்தர்ப்பங்கள் என்ன? சவால்கள் என்ன? ஸோ இதுகளை தான் வந்து அதாவது வந்து இங்கே நாங்க மென்ஷன் பண்ண இருக்கு. இந்த SWOT ஆய்வினை ஆராய்வதன் ஊடாக வந்து பலத்த முறையா பயன்படுத்திக் கொள்ளலாம், பலவீனத்த குறைச்சுக் கொள்ளலாம், சந்தர்ப்பங்கள பயன்படுத்தி அச்சுறுத்தல்கள சமாளிக்கவும் இலகுவா இருக்கும்னு சொல்லி நாங்க போடணும். சரியா? ஸோ இதுதான் ஒரு வணிகத்த செலக்ட் பண்ணி கேட்டாலும் இப்படித்தான் எழுதணும். கொமனா கேட்டாலும் இப்படித்தான் எழுதணும். இப்போ வணிகத்த செலக்ட் பண்ணி கேட்டா சொல்லுவோமே, இப்போ உணவு கடைன்னு, அப்போ உணவு கடையில பலம்னு சொல்லி ஹெடிங்க போட்டு எழுத வேண்டியதுதான். உணவு கடையின் பலவீனம்னா இதுதான். சந்தர்ப்பம், உணவு கடைன்னு சந்தர்ப்பம். அப்படி இல்லாட்டி கொமனா கேட்டா, இத கொமனா எழுதி விடுங்க. அவ்வளவுதான். ஓகேயா? இப்ப நாங்க இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் இருக்கு மெயினானது. சரியா? அந்த கொஸ்டினுக்கு நாங்க போவோம். ஓகேயா? சரி. அந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லி சொன்னா, பகுப்பாய்வு. ஒரு பிசினஸ் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணக்குள்ள, நீங்க இந்த ப்ராஜெக்ட்ல வந்து உங்களோட ப்ராஜெக்ட்ல வந்து மெயினா செய்ய வேண்டியது தான். முதலாவது ஒரு பிசினஸ தெரிவு செய்றதுன்னா, எந்த மெத்தட்ல வந்து நீங்க தெரிவு செய்யணும்னு சொல்லி அவங்க பார்க்கணும். ஸோ அதத்தான் வந்து நாங்க சொல்றது என்னன்னா, பகுப்பாய்வுன்னு சொல்லி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? பகுப்பாய்வுன்னு சொல்லி சொல்றது. சரியா? ஸோ இதத்தான் வந்து நாங்க ஆய்வுன்னு கூட நாங்க சொல்லுவோம். அதாவது வந்து ஒரு சிறிய வியாபாரத்த வந்து எப்படியெல்லாம் ஆய்வு செய்யலான்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த ஆய்வு செய்றதுக்கு வந்து 4 அனுமானங்கள் இருக்கு. சரியா? இது விஞ்ஞான ரீதியாக திறனாய்வு செய்து தான் ஒரு சிறிய வியாபார முயற்சிய வந்து தெரிவு செய்யணும்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப இந்த 4 அனுமானத்துல வந்து கேட்டிருக்க இந்த கொஸ்டின் எல்லாத்தையும் பாருங்க. நுண்பாக பகுப்பாய்வு, அதாவது மைக்ரோ ஸ்கிரீனிங்னா என்னதுன்னு கேட்கிறாங்க. நீங்கள் ஒரு சிறிய தொழில் முயற்சி ஒன்ற வந்து திட்டமிடுகின்றீங்க என கருதுக. தொழில் முயற்சியின் திட்டத்தெரிவுக்காக நுண்பாக, பெரும்பாக சூழல் பகுப்பாய்வு என்னதுன்னு கேட்கிறாங்க. அடுத்தது வந்து ஒரு கருத்திட்ட ப்ராஜெக்ட் யோசனைகளை ஆய்வு செய்யும்போது சிறுபாக மற்றும் பெருபாக முறைகளை வந்து ஒரு சில கருத்திட்டங்கள வந்து கருத்தில் எடுத்து ஆராயுகன்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்ப இந்த 2015, 17, 20 கொஸ்டின் இது எல்லாத்துலயும் வந்து இந்த மைக்ரோ மேக்ரோ ஸ்கிரீனிங் அதத்தான் வந்து நாங்க சொல்றது வந்து ஆய்வுன்னு சொல்றது. அப்ப இந்த ஆய்வுல வந்து முதலாவது இந்த முழு பகுப்பாய்வுன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லாட்டி பெரும்பாக பகுப்பாய்வுன்னு சொல்லுவாங்க. அப்படியும் இல்லாட்டி வந்து நாங்க அத சொல்றது வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா விருப்பத் தெரிவுல வந்து செய்றது. அதாவது விருப்பத் தேர்வுல வந்து நாங்க தெரிவு செய்றதுன்னு சொல்லி இருக்கு ஒரு விஷயம். ஸோ அதத்தான் சொல்றோம். பாருங்க. இது வந்து ஒரு புனல். இந்த புனல்ல வந்து முழு பகுப்பாய்வுன்னு சொன்னா, நாங்க எல்லாத்தையும் போட்டு ஃபில்டர் பண்ணி சூட்சும பகுப்பாய்வு. இதத்தான் வந்து நாங்க நுண்பாக பகுப்பாய்வுன்னு சொல்லுவோம். இப்ப நுண்பாக பகுப்பாய்வு. இத இங்கிலீஷ்ல நாங்க சொல்லுவோம் என்னதுன்னு சொன்னா, மைக்ரோ ஸ்கிரீனிங்ன்னு சொல்லுவோம். மேக்ரோன்னு சொன்னா பெரும்பாக பகுப்பாய்வு. நீங்க எக்கனாமிக்ல படிச்சிருப்பீங்க. மைக்ரோ எக்கனாமிக், மேக்ரோ எக்கனாமிக்ன்னு சொல்லி. நுண்
பெரும்பாகம்னு சொல்லி. அப்ப பெரும்பாகம்னு சொல்லி சொன்னா இந்த 100 1000 கணக்கான வணிக எண்ணங்கள் தான் பெரும்பாகம்னு சொல்லி சொல்றது. அப்ப இந்த 100 1000 கணக்கான வணிக எண்ணங்களை வந்து நாங்க முதலாவது முழு பகுப்பாய்வு பெரும் பகுப்பாய்வுக்கு உட்படுத்தணும். அப்புறம் சூட்சுமமான பகுப்பாய்வு, அதைத்தான் நாங்க மைக்ரோ சொல்லி சொல்றது. அப்ப இந்த மைக்ரோ ஸ்கிரீனிங் செஞ்ச பிறகு அடுத்தது தான் வந்து கடைசியா அந்த நாங்க தெரிவு செஞ்ச வணிகத்தை வச்சு ஸ்வட் அனலைஸ் வந்து செய்வோம். அப்ப முதலாவது வந்து இந்த முழு பகுப்பாய்வுன்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து 1000 கணக்குல வந்து இந்த ஒரு வணிக எண்ணத்தை வந்து தெரிவு செய்யக்குள்ள நாங்க அந்த உற்பத்தியை வந்து விற்பனை செய்ய முடியுமா? எங்களுக்கு தேவையான வளம் அளவு உள்ளதா? முயற்சியாளர் ஆற்றலுக்கும் விருப்பத்துக்கும் இது பொருந்தது. அப்ப முயற்சியாளருக்கு வந்து ஒரு விருப்பம் இருக்கும். இப்ப நாங்க என்னத்தான் இப்ப நாங்க ஒரு 200 பிசினஸ் தெரியுதுன்னு சொன்னா, இப்ப பாருங்க உங்களுக்கு நான் இங்க எக்ஸாம்பிளாவே காட்டியிருக்கேன். அதாவது வந்து ஒரு வியாபார முயற்சியை இனம் கண்டு கொள்வதற்கு வந்து நாங்க என்ன செய்யணும்னா, நாங்க என்ன 4 அனுமானங்களை விஞ்ஞான ரீதியாக ஆய்வு செய்யணும். அதாவது விருப்பத் தெரிவு மூலமா வந்து நாங்க முதல்ல என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, உட்கட்டமைப்பு வசதி இருக்கா? முதலீட்டு தேவை எப்படி இருக்குது? பொருளுக்கான சந்தை வாய்ப்பு காணப்படுதா? உற்பத்தி முறை என்ன இருக்கு? குறிப்பிட்ட பொருளோட பாவனை உற்பத்தி எப்படி இருக்குது? அப்புறம் நாங்க சொல்லுவோம், இந்த தேவையான மூலதனத்தை எங்களால பெற்றுக்கொள்ள முடியுமா? போட்டியாளர்கள் வந்து எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்குதா? இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுல சட்ட பிரச்சனை ஏதாவது இருக்குதா? உதவி உபகாரங்கள் வந்து வழங்கக்கூடியவர்கள் இந்த பிசினஸ்ல இருக்காங்க. அதாவது சப்ளையர்ஸா அப்படி இல்லாட்டி அந்த மாதிரி. கஸ்டமர்ஸ் எங்களுக்கு எடுத்துக்கொள்ள இயலுமா இந்த பிசினஸ்ல? நாங்க இந்த பிசினஸ் ஒண்ணு செஞ்சா. இது எல்லாத்தையும் வந்து பார்க்கிறது தான் முழு பகுப்பாய்வுன்னு சொல்லி சொல்லுவோம். மைக்ரோ ஸ்கிரீனிங்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். சரி, இந்த விடயங்களை வந்து வெளிப்படையா கருத்துல கொண்டு நாங்க முதலாவது வந்து பொருத்தமான வணிக எண்ணங்கள் 10வது தெரிவு செய்து கொள்ளத்தான் முழு பகுப்பாய்வுன்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது வந்து இப்ப நாங்க அந்த முழு பகுப்பாய்வுல வந்து இங்க ஒரு 20 வணிகங்களை வந்து தெரிவு செஞ்சிருக்கோம். பாருங்க, இங்கேயும் அதே புனல் அமைப்புல தான் இருக்கு. இந்த 20 இது வந்து பெரும்பாக பகுப்பாய்வு. அந்த பெரும்பாக பகுப்பாய்வு முடிஞ்சோன வந்து அடுத்தது வந்து என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, சிறும்பாக பகுப்பாய்வு. அதைத்தான் சூட்சுமமான பகுப்பாய்வுன்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப இந்த முதலாம் படிமுறையில தெரிவு செய்த அந்த வணிக எண்ணங்கள் வந்து ஒன்றோடு ஒன்று தொடர்பாகவும் இந்த பகுப்பாய்வு வந்து மேற்கொள்ளணும். அப்ப இந்த கீழே காட்டப்படுகின்ற எடுகோள் அடிப்படையில் வந்து ஒரு வணிக எண்ணத்தின் மீது செல்வாக்கு செலுத்தும் பொழுது நாங்க இந்த சூட்சுமமான பகுப்பாய்வு, அப்படி இல்ல இந்த நுணுக்கமான பகுப்பாய்வு, நுட்பமான பகுப்பாய்வுன்னு சொல்லி சொல்றது வந்து செய்யும் பொழுது வந்து என்னென்ன விஷயங்களை வந்து நாங்க எடுகோள்களா எடுத்துக்கொள்ளணும். சந்தை காணப்படுது. அப்ப நீங்க இப்பதான் பாக்குறீங்க, அந்த முதல்ல 20 பாக்குள்ள எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு திரும்ப அதுலயும் ஃபீல்டப் பண்ணி ஒரு 10 வணிகத்தை எடுக்கிறீங்க. 10 வணிகத்தை எடுத்து அந்த சூட்சுமமான பகுப்பாய்வுக்கு வந்து உட்படுத்துறீங்க. உட்படுத்தக்குள்ள நீங்க பாக்குறீங்க சந்தை காணப்படுது. அதாவது வந்து அந்த குறித்த உற்பத்தியை வந்து சந்தையில முன்வைக்கும் பொழுது அதுக்கு கொள்வனவாளர் இருக்காங்களா? அப்படி இல்லாட்டி இந்த வணிகத்துல நிலைத்திருக்கிறதுக்கு வருமானம் பெறக்கூடிய விற்பனை ஏதாவது காணப்படுதா? அடுத்தது வந்து எதிர்காலத்துல வந்து இந்த சந்தை மேலும் விரிவுபடுத்துறதுக்கான ஆற்றல் காணப்படுதான்னு சொல்லி பார்க்கணும்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது வந்து மூலப்பொருள் பெற்றுக்கொள்ள வசதி. இப்ப இந்த வணிக உற்பத்தி நடவடிக்கை தொடர்ந்து இலகுவா நடத்தி செல்றதுக்கு வந்து குறைந்த செலவுல தரமான மூலப்பொருளை வந்து பெற்றுக்கொள்ள முடியுமா? இலகுவா எங்களுக்கு மூலப்பொருள் வழங்குறாங்களா? அப்படி இல்லாட்டி இது வீழ்ச்சி அடைகிறதுக்கு காரணமா அமைஞ்சிடும் இந்த மூலப்பொருள் பெற்றுக்கொள்ற வசதி இல்லாம போனுச்சுன்னா அந்த வணிகம். அடுத்தது வந்து தேவையான மூலதனத்தை பெறக்கூடிய வசதி. இந்த வணிக எண்ணங்கள் சில வாய்ப்புகளா மாற்றுவதற்கு வந்து ஆரம்பத்துல அதிக மூலதனம் தேவைப்படலாம். அதாவது வந்து இப்ப எங்கட எண்ணத்தை வந்து நாங்க அதை வெளிப்படுத்தக்குள்ள வந்து அதுக்காக நாங்க செலவு செய்ய வேண்டிய விஷயங்கள் ஏற்படும். சோ அந்த மூலதனத்தை எங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியுமா? நாங்க மூலதனத்தை எங்க குறைஞ்ச செலவுல பெற்றுக்கொள்ளலாம்? இன்ட்ரெஸ்ட் எல்லாம் குறைவா நாங்க எங்க லோன் பெறலாம்? அந்த மாதிரி. அடுத்தது அரசு சட்ட திட்டம், கொள்கைகள், ஊக்குவிப்புகள். அதாவது கவர்மெண்டால ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன? கவர்மெண்ட் பாலிசிஸ் என்ன? அவங்களோட மோட்டிவேஷன்ஸ் எப்படி இருக்கு? அதாவது என்னத்தான் லாபகரமா இருந்தாலும் கூட ஒரு வணிகத்துல வந்து தாக்கத்தை ஏற்படுத்துற வந்து இந்த அரசு சட்ட கொள்கைகள் தான் இருக்கு. அதாவது வணிகத்துல வந்து சுற்றாடல் சட்டம், ஊழியர் எம்ப்ளாயி லோ, நாங்க என்வாயரன்மெண்ட் லோ, கன்சியூமர் லோ, அப்படி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பாலிசிஸ், அப்படி இல்லாட்டி நாங்க என்னது டேக்ஸ் பாலிசிஸ்னு சொல்லி அப்படி எல்லாமே இருக்கு. ஸோ இதுகள் எல்லாத்தையும் வந்து நாங்க பார்த்து கொள்ளணும்னு சொல்லி சொல்றாங்க. இவை குறித்த வணிக எண்ணம் மீது எவ்வளவு தூரத்துக்கு சார்பா இருக்குது? அப்ப வரி சலுகை இருக்குதா? உட்கட்டமைப்பு வசதி இருக்கா? கடன் திட்டம் இருக்கா? அரசின் ஊக்குவிப்பு இருக்கா? இது எல்லாத்தையும் வந்து கவனம் செலுத்தணும்னு சொல்லி சொல்றாங்க இந்த நுண்பாக ஆய்வுல. அடுத்தது போட்டித்தன்மை. அதாவது தன்னோட உற்பத்திக்கு நிகரான ஒரு உற்பத்தி அல்லது பதிலீடு உற்பத்தியை சந்தைக்கு வழங்குகின்ற ஒரு நபர், அப்படி இல்லாட்டி நிறுவனம் பற்றி அவங்களோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கு? அவங்களோட ஸ்ட்ராட்டஜிக்ஸ் என்ன மாதிரி இருக்கு? சோ அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும். அவங்க எதிர்காலத்துல எவ்வளவு தூரத்துக்கு தாக்குப்பிடிச்சு இருப்பாங்க. சோ போட்டியாளர்கள் பற்றியும் கவனம் செலுத்தணும். அடுத்தது முயற்சியாளர்ன்ற அறிவு மற்றும் தேர்ச்சி. அதாவது வந்து முயற்சியாளர்
முயற்சியாளர் அறிவு மற்றும் தேர்ச்சின்னு சொல்லக்குள்ள ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் நாங்க 20 பிசினஸ்ல இருந்து 10 பிசினஸ வந்து எடுக்கிறோம். அப்ப 10 பிசினஸ் பார்க்கக்குள்ள தான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நாங்க பார்க்கிறோம். அதுல வந்து இந்த முயற்சியாளர்ன்ற நாலேட்ஜ் எப்படி இருக்கு? அவர்ட்ட வந்து ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கு? அவர்ட்ட வந்து அவர்ட்ட இந்த மோட்டிவேட் எப்படி இருக்கு? அவர் அதுக்காக அ என்ன சொல்றது? டேலண்டட்டா இருக்காரா? இந்த மாரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நாங்க பார்க்கணும்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த மாரியான விஷயம். அடுத்தது வந்து ரிஸ்க். இப்ப ரிஸ்க்ன்னு சொல்லி சொன்னா, இந்த பிசினஸ ஸ்டார்ட் பண்றதுக்காக ரிஸ்க் இருக்குமா? அதாவது இதுக்கு வந்து நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கா? இது வந்து ஃபெயில் ஆகுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கா? அடுத்தது விரிவுபடுத்துவதற்கான வசதி. நாங்க இத எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கொள்ள முடியுமா? அதாவது வந்து இப்ப இந்த பிசினஸ் சிறு வணிகமா இருந்தா, பெரிய அளவு வணிகத்துக்கு நாங்க போவோம்ன்னு சொல்லியிருந்தோம். அப்ப இந்த வணிகத்த வந்து ஆரம்பிப்பதற்கு வேறு தடைகள் இருக்குதா? குறைந்த வளம் மூலம் இலகுவா ஆரம்பிக்க முடியுமா? அதெல்லாமே கருத்தில் கொள்ளப்படணும். அப்ப இந்த சூட்சுமமான பகுப்பாய்வு, அப்படி இல்லாட்டி நுணுக்கமான பகுப்பாய்வு. நாங்க நுண்பாக பகுப்பாய்வுன்னு சொல்லுவோம். அந்த இப்ப மைக்ரோ ஸ்ட்ரீம்ல வந்து அப்படி இருக்கக்குள்ள வந்து, மேல குறிப்பிட்ட எல்லா விஷயத்தையும் வந்து நாங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு, எந்த எடுகோள்கள் வந்து கவனத்துல கொள்வதன் ஊடாக வந்து எங்களோட பிசினஸ வந்து சரியான ஒரு வணிக வாய்ப்ப தெரிவு செய்து கொள்ளலாம்ன்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அப்படி தெரிவு செய்தக்குள்ள வந்து 10 பிசினஸ வந்து நாங்க இங்கன போட்டு, அந்த 10 பிசினஸ்ல வந்து நாங்க தெரிவு செஞ்சு கொள்ளணும். அந்த 10 பிசினஸையும் பார்த்துட்டு தெரிவு செஞ்ச பிறகு தான் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, நாங்க கடைசியா ஒரு சிறந்த சரியான ஒரு பிசினஸ வந்து எடுக்கணும். ஸோ அதத்தான் வந்து நாங்க ஸ்வொட் அனலைஸ்க்கு வந்து உட்படுத்தப்படும்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ பாருங்கப்பா அதெல்லாம் பார்த்துட்டு 3 பிசினஸ் எடுத்துட்டு, அதுல எங்களுக்கு தெரிவான எந்த பிசினஸ வந்து செய்ய முடியுமோ, அந்த பிசினஸ தான் நாங்க ஸ்வொட் அனலைஸ்க்கு பார்க்கணும். அதுக்கு பிறகு தான் வந்து நாங்க பிசினஸ் எப்படி எப்படியெல்லாம் நடத்தி கொண்டு போறோம்னு சொல்லுவோம். அப்ப இந்த இந்த புலனாய்வுன்னு சொல்லி சொல்றது, அதாவது வந்து ஏன் அத நாங்க புனலாய்வுன்னு சொல்லி சொல்றோம்னு சொன்னா, அந்த புனல் ஃபில்டரிங் ஷேப்ல இருக்கனால. ஸோ இத வந்து நாங்க சொல்றது வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, நார்மலாவே வந்து ஒரு சிறுபாகம் மற்றும் பெரும்பாகம் முறைகள்னு சொல்லி சொல்லுவோம். மைக்ரோ அண்ட் மேக்ரோ ஸ்கிரீனிங்ன்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ ஒரு பிசினஸ வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு இது வந்து மெயினா பேஸா அமையக்கூடிய விஷயமா இருக்கும். ஓகேயா? ஸோ இதுதான் வந்து பேப்பர்ல வந்து வந்திருக்க ஒவ்வொரு கொஸ்டின். நீங்க இதுகள வந்து தெளிவா கிளியரா வந்து பார்த்துக்கொண்டீங்கன்னு சொல்லி சொன்னா, உங்களுக்கு வந்து எக்ஸாம்ல வந்து எந்த விதமான டவுட்டும் இல்ல. நீங்க நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிக்கொள்ள முடியும். ஓகேயா? ஸோ அப்ப நான் இதுல வந்து இந்த என்டர்பிரினர்ஷிப் எக்ஸாம்ல டிஸ்கஷன் வந்து 2 இருக்கு. ஸோ நான் அந்த அதாவது ரெக்கார்டிங் 2 இருக்கு. நான் ரெக்கார்டிங் 2யும் வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ நெறைய பேருக்கு வந்து யாரும் தெரிஞ்சவங்க ESBM செய்றவங்க இருந்தா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ அவங்களுக்கும் இது வந்து யூஸ் ஆகும். ஸோ நீங்க பயன்படுறது வந்து இன்னொருத்தரும் பயன்படுறதுல எந்த ஒரு இதுவுமே இல்ல. ஸோ தேங்க் யூ. இதே மாரி எக்கனாமிக்கும் இருக்கு. எக்கனாமிக்கும் பேப்பர் டிஸ்கஷன் வைப்போம். இந்த நாவலில வந்து எனக்கு குடுத்தாங்க தேடி குடுத்தது வந்து ஆன்டர்பிரினர்ஷிப்பும், எக்கனாமிக்கும் மட்டும் தான். ஸோ எனக்கு இப்பிடி பேப்பர வந்து அனலைஸ் பண்ணி தந்தா எனக்கு ஈஸியா இருக்கும். இன்னும் நான் இது வந்து அனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் இத அனலைஸ் பண்ணி அ செய்யிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேயா? ஓகே. தேங்க் யூ.